வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் வித்தியாசமே மாறிடுச்சு. அது நிறைய பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது பாக்ஸ் எல்லாம் நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் இப்ப. ஆமா, பத்திரமா உள்ள இருக்கு. ஏதோ ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோங்க. அந்த மாதிரிதான் ஃபீல் ஆகும். இந்த இடத்த மேலும் புதுமையாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ண போவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அநேகமா இன்னும் ஒரு 4-5 நாள்ல தெரிஞ்சிடும். அதெல்லாம் பார்ப்போம் எப்படி. ஸோ இதுல என்னன்னா, இந்த நீ பாத்திருக்கலடா, ஏய் அந்த வேலையை தான் டக்குன்னு முடிச்சு விடண்டா அப்படின்னா அவன் சொல்லுவான், இல்லடா மைண்ட் செட்டு ஒரு மாதிரி இருக்குடா, மைண்ட் செட் ஆகல, நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணிட்டு ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கியா? ஆமா, இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா நிறைய இடத்துல பார்க்க முடியுதுடா. கண்டிப்பா. ஓகே, அதுதான் நம்மள வந்து எதர் செயல்பட வைக்குது இல்ல செயல்படாம வைக்குது. ரெண்டுமே சொல்லலாம். சோ அப்போ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இது எதுக்காக நாங்க சொல்றோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலோட மைண்ட் செட்டை வச்சு என்ன ப்ரோ நீங்க பேச போறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் இண்டிவிஜுவல் தான் ஒரு பிராண்டோட ஃபேட்டையே டிசைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஒரு லீடர் இப்போ ஒரு உச்சகட்ட பொசிஷன்ல இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். பவர் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மைண்ட் செட் தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இல்ல. இது எதுக்காக சொன்னேன்னா, இப்போ கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிளா இருக்கிற வேண்டியவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் எதுக்கும் லயபிளா இருக்கக்கூடாது. ஓகேயா? அவனோட தாட் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, எதுக்காக நான் இந்த சேர்ல வந்து உட்காந்து லயபிள்னா போய் சொல்றேன் அந்த மாதிரி தான். ஸோ அதுல முக்கியமா என்னன்னா 2 விஷயம் இருக்குடா. ஒண்ணு, நம்ம ரோல் என்னமோ அந்த ரோலை வந்து நம்ம பர்ஃபெக்டா பண்றதுக்கான அந்த ஜென்யூனிட்டி இருக்கணும். அந்த ஜென்யூனிட்டி எப்போ வரும் அப்படின்னா, அந்த ரோலை எந்த களங்கமும் இல்லாம நம்ம பண்ணும்போது மட்டும்தான் வரும். அதுல ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்தது அப்படின்னா, லைட்டா ஒரு அடல்ட்ரேஷன், சார் லைட்டா தான் சார், ஒன்னும் பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னாலே, அந்த லைட்டா என்னைக்காவது மாட்டிச்சுனாலே நமக்கு வந்து என்ன ஆயிடும், இவ்வளவு நாளா நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ பேசுன தகுதி. ஒண்ணுடா, இப்ப வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப ஆப்பிள் இருக்கு. பிரைவசினா எல்லாரும் ஆப்பிள் பத்தி தான் சொல்றாங்க. அந்த ஒரு இமேஜ் கிடைச்சிருச்சு. ஆனா ஆப்பிள்ல டேட்டா பிரீச் நடந்திருக்கு, இவ்வளவு யூசர்ஸோட டேட்டா வெளில போயிடுச்சு, இந்த மாதிரி ஆணித்தனமான ஏதாவது டேட்டா வெளில வந்ததுன்னா அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வருது. அப்ப வந்து பிரைவசி பத்தி ஒரு 15 நிமிஷம் ஸ்லைடு போட்டு பேசினாங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன தகுதி இல்லடா நீங்க, இது உங்களுக்கு தகுதி இழந்துட்டீங்க அப்படின்னு தான் வரும் மனசுல, இல்லையா? உங்க மைண்ட் செட்டை முதல்லயே நீங்க பிக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த தகுதியை பத்தி பேசுறதுக்கே ஒரு தகுதி வேணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இல்ல கண்டிப்பா. தகுதினா என்னது? இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். எல்லாருமே வந்து நம்ம ஜாவ்லின் தலைவரை வந்து கோல்டு அடிப்பாருன்னு நினைச்சாங்க. ஓகேயா? ஆனா கோல்டு அடிக்கல. இப்போ இதை கூட விடுறா, ரொம்ப அது வந்து ஒரு சிங்கிள் மேன் ஷோ, செம்ம கஷ்டம். அந்த இடத்துல வந்து மென்டல் ப்ரெஷரும் செம்ம அதிகமா இருக்கும். அதுவும் எப்போ அதிகமா இருக்கும் தெரியுமா? ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்க போறேன்னும் போது அது வேற கைண்ட் ஆஃப் ப்ரெஷர். ஏன்னா தோத்தாலும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மாதிரி தான். நீ சொல்லுவேன் அதே டைலாக் தான். ஆனா நான் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன் வரும்போது என்ன ஆயிடும்னா, இழக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா டைட்டில் இருக்கு. அப்போ ப்ரெஷர் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. கரெக்ட் தானே? கண்டிப்பா. இதுதான் இந்த ப்ரெஷர் தான். இந்த ப்ரெஷர் ஒண்ணு. இந்த ப்ரெஷர்லயே வந்து என்ன ஆயிடுதுன்னா, அவன்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறனாலதான் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப நீ சொன்னல, அதான் நீ கூட சொல்லிட்டு இருந்தியே, தகுதி. அந்த தகுதி, இதை வாங்குற தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 2 விஷயம் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட், தகுதினா இது மட்டும் இல்ல. இதுனா இது மட்டும் தான் அப்படின்னா என்ன ஆயிடும்னா, ஒன் பார்ட் அது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பார்ட். அது வாங்குறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு முதல்ல காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நிஜமாவே அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து படம் லெவலுக்கு பேசலாமா? பண்ணா இருக்கும். கம்யூனிசம் பத்தி பேசி ஒரு காமெடி பண்ணிருப்பாங்கல்ல, உன் பசி திந்துருச்சுன்னா 2 இட்லிக்கு மேல நீ சாப்பிட்டேன்னா அது வந்து அது உன் இட்லி இல்லமா அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக நான் இங்க சொல்லல. கம்யூனிசம்னா என்ன உங்களுக்கு தெரியாது. அது யாருக்குமே சரியா தெரியாது. அது வேற விஷயம். உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. அது இல்ல, பாதி டெஃபினிஷன் அப்படிதான்டா இருக்கும். அதெல்லாம் நாங்க படிச்சது இல்ல. ஒரு தடவை நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன், நமக்கு தெரியுதுன்னு நினைச்சுக்க போறாங்க. அது வேற கரெக்ட் தான். ஏதோ எங்களுக்கு தோன்றத பேசுறோங்க. சரியா? அது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப அந்த எக்ஸாம்பிள் எடுத்து. ஆமா, அந்த மாதிரி படத்துல சொல்லிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தாட் இருக்கும். அந்த தகுதிக்கு ஒரே மாதிரியான ஒரு டெஃபினிஷன் என்னால கொண்டு வர முடியாது. கரெக்ட். ஏன்னு பார்த்தா, இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ என்ன கேட்டா,
ஆமாங்க நான் ஃப்ளிப் வாங்கினேன்னா நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன், எங்கே இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒரு டீ கடையில் இருக்கேன், அங்கே நான் திடீர்னு டிஃப்ரெண்டான ஒரு டைப் ஆஃப் சுகர் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் தான், ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்னால எந்த இஷ்யூவும் வராதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டேட்டா கிடைக்குது. நான் உடனே என்ன பண்ணலாம், டீ கடையில் இருக்கிற அந்த பட்டர் பிஸ்கட் டப்பா மேலே ஓகே பாட்டில் வச்சிருப்பாங்களே அதுக்கு மேலே என்னோட ஃப்ளிப்பை பார்ஷியலி ஓப்பன்டா வச்சு அப்படியே அங்கிருந்தே ஒரு ஷார்ட் போட்டுடலாம். சேட்டா நீங்க சொல்றது வேற லெவலா இருக்கு சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு இப்படி நான் இப்படி கிளிக் பண்ணேன்னு வையேன், ரியர் கேமராக்கு போகுமா அவர் தெரிவாரு. இதை நான் ஃபிளிப்ல பண்ண முடியும். இந்த இடத்துல என்னன்னா இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்றேன்ல, இதுவும் ஒரு தகுதி. இது ஆக்சுவலா செம்ம பாயிண்ட். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பணம் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் பேசுறோம், அந்த பணத்தை ஏர்ன் பண்ண விதமே இதுல வந்துரும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த தகுதி அப்படிங்கறதே வந்து இந்த பணத்தை ஒருத்தன் வந்து எப்படி ஏர்ன் பண்றான் அப்படிங்கறதுலயே வந்துடும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபிளிப்பு அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, ஃபிளிப்பை யூஸ் பண்ற தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற ஃபீச்சர் எல்லாத்தையுமே அவன் வந்து ஒரு ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதை அனுபவிச்சு அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்றவனுக்கு மேக்ஸிமம் தகுதி இருக்கு அப்படின்னு. கரெக்டா? மேக்ஸிமம் தகுதி இருக்கு. ஆர் இப்படியும் சொல்லலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ரொம்ப காம்பேக்டான ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காம்பேக்டான ஃபோனுக்கு ஏகப்பட்ட ரீசன் அவங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஏகப்பட்ட ரீசன். அவங்களுக்கும் ஒரு தகுதியில் ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் இல்லையா? அந்த தகுதியில் வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்றோன்றதை தாண்டி என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்டா ஒன்று. அப்போ பாரு தகுதி எப்படிலாம் மாறுது பாரு. பணங்கிறது ஒரு காமன் பாயிண்ட். செகண்ட் பாரு என்ன தேவை இருக்குங்கிறத ஒருத்தர் ஜஸ்டிஃபை பண்றாரு போது கொடுத்துடுறோம் கையில. ஆமா. இன்னொருத்தர் வந்து இதுல இருக்கிற ஃபீச்சருக்காக தான் நான் வாங்குறேன், அதை நான் யூட்டிலைஸ் பண்ணுவேங்கிறான். ஒருத்தருக்கு வந்து என்னன்னா ஒரு பவுண்டரி தேவை, என்ன தேவை சொல்றாருன்னா எனக்கு காம்பாக்டான ஒரு ஃபோன் வேணுங்க, எங்க போனாலும் ஈஸி டு கேரி அரௌண்டா இருக்கணுங்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஃபிளிப்பு தெரியுது. தெரிஞ்ச உடனே சரி வாங்க என்னால முடியும், என்னோட தேவையை வந்து இது பூர்த்தி பண்ணணும்னு நம்புறேன், ஏன்னா எனக்கு காம்பாக்டா இருக்கணும். ஸோ இது ஒரு தேவை. இன்னொருத்த நான் வந்து எப்படி சொல்றேன்னா நான் ஒரு கிரியேட்டரு, நான் வீடியோ கிரியேட் பண்ணணும், எனக்கு வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நிறைய அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல டக்குன்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணணும், இல்லாட்டி நார்மலா ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு டைப் ஆஃப் ஷார்ட் எடுக்கணும். கரெக்ட். ரொம்ப இந்த தகுதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு வார்த்தையா இருக்கு. ஆனா இதை வந்து இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா தகுதி அப்படிங்கிறது வந்து இப்படியும் பார்க்கலாம். ஒருத்தனுக்கு இது ஃபிட் ஆகுதா இல்லையா, இவன் வந்து இதுக்கு தகுதியான ஆளு அப்படின்னும் போது அவனை வந்து ஏத்தியும் இறக்காமையும் அவன் அந்த மோல்டு, ஒரு மோல்டுன்னு சொல்லலாம்ல, அந்த மோல்டுக்குள்ள அவன் ஃபிட் ஆகுறான், அதனால அவன் வந்து தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படி தகுந்த ஆளா அந்த மாதிரி தான். கரெக்ட். இந்த வேலைக்கு அவன் சரிப்பட்டு வருவானான்றதும் தகுதி. கரெக்ட் கரெக்ட். அதுக்காக இந்த வேலைக்கு அவன் சரிப்பட்டு வருவானா அப்படின்னா இது வந்து இன்டர்வியூலயே இதுதான் பாக்குறாங்க. ஆமா ஆமா தகுதி தான் பாக்குறாங்க. ஆமா தகுதி தான் பாக்குறாங்க. எல்லா இன்டர்வியூலயும் வந்து நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வேலைக்கு தகுதியான ஆளா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றாங்க. அப்படியே அதை பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு அதை எடுத்துக்காம அதை வந்து ஒரு சொல்றது ஒரு மோல்டு, ஒரு ஃபிட் ஆகக்கூடிய ஒரு தகுதி, அதாவது அந்த இடத்துக்கு இவன் சரிப்பட்டு வருவானா மாட்டானா அப்படிங்கிறது இன்டர்வியூல வருது. அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு தேவை, அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்கு ஒருத்தனுக்கு. அதுல அவன் வந்து தகுதியான ஆளா இல்லையான்றதை டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அவனை எடுத்து அங்க வைக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ கொசு இருக்குங்க. சரி ஓகே. இப்போ என்னன்னா இது எதுக்காக இந்த இடத்துல தகுதி வந்தது ப்ரோனா, அது வந்ததுங்க ஏன் செட்டு. ஆமாம் அது வந்ததுங்க. ஏன்னா அந்த நம்ம சொன்னல ஒரு மைண்ட் செட்டு, அந்த மைண்ட் செட் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா சிம்பிள். இப்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே ஒரு சிலர் என்னடானா நல்ல சாப்பாடு எங்கடா மச்சான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஏரியாலேயே இருக்குல்லையே எங்கே நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் அதை யோசிப்பான் ஒருத்தன். இன்னொருத்தன் எப்படி தெரியுமா யோசிப்பான், நல்ல சாப்பாடு எங்கடா கிடைக்குன்னா எங்கே இருக்குல்லையே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஒருத்தன் யோசிப்பான். இன்னொருத்தன் எப்படி தெரியுமா யோசிப்பான், எங்கே இருக்குல்லையே அஃபோர்டபுளாக இருக்கும் அதையும் ஒருத்தன் யோசிப்பான். சோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா நான் கேட்டது என்னன்னா எங்கடா நல்ல சாப்பாடு கிடைக்கும் மட்டும் தான் கேட்டேன். கரெக்ட். ஆனா டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்க. ஆமா பசிக்குதுரா எங்க கிடைக்கும், பட் எப்படி யோசிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பா யோசிக்கிறான் அவன் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. கண்டிப்பா இந்த மைண்ட் செட் என்ன ஆயிடுதுன்னா ஒரு கம்பெனியோட டைரக்டராவோ இல்லாட்டி சிஇஓவோ இருக்கும்போது என்ன ஆயிடும்னா நான் எல்ஜியில ஃபோன் பண்றேன், இது யாருக்காக பண்றேன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா கரெக்டு நம்ம வந்து எப்படி உட்காந்துருக்கோம், ஓகே நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, ஓகே ஸோ இவங்க கையில் இந்த ஃபோன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேயா? இது மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிடும்னா அவங்க வெறும் எலைட்டாக இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் கிளாஸை பற்றி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அப்போ என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும் போது ஃபன் என்னன்னா எவனா இருந்தாலும் ஃபோன் தான் பேச போகிறான், அது வேற விஷயம். ஆனால் அவங்க அப்போ போய் முக்கியமான பாயிண்ட் அப்போ என்ன யோசிக்கிறாங்க தெரியுமானா என் கையில் இது எவ்வளோ
அதாவது நான் என்னோட கெத்து என்னோட ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு அதுக்கும் இந்த போன் வந்து ஒரு பாயிண்டா இருக்கணும் மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிக்ஸ் ஆகுது இல்லையா? தகுதி அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸோட மிக்ஸ் ஆகுது. அதுதான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அந்த ஸ்டேட்டஸை ஒருத்தன் வந்து எப்படி அச்சீவ் பண்ணான், அவனோட பாதை என்னது அப்படிங்கறத பார்த்தா தான் புரியும். ஒருத்தன் வந்து அதுக்கு தகுதியானவனா இல்லையா அப்படிங்கிறது, ஒருத்தன் வந்து உச்சகட்ட பதவி அடைஞ்சிருக்கான் அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு கம்பெனில ஒரு சிஇஓ பதவி அடைஞ்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு அவன் தகுதியான ஆளா அப்படிங்கறத எப்படி எவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னா, அவன் என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறான் அவன் வாழ்க்கையிலன்றது ஒரு பாயிண்ட் நான் பார்ப்பேன். ஓகேவா? நல்ல பாயிண்ட். அதே சமயத்துல இந்த தியாகத்தையும் தாண்டி அவன் இதுல என்னெல்லாம் பயிற்சி எடுத்திருக்கான் அப்படின்னு பார்ப்பேன். சூப்பர். ஏன்னா அந்த தியாகம் பண்ணதே அந்த பயிற்சி எடுக்கிறதுக்காக தான் இருக்கும். உண்மைதான். சோ அந்த பயிற்சி அவன் என்னெல்லாம் எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்து இப்ப இது 2 செட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்துலயும் வந்து அதிகமா இருக்கு, தியாகமும் ரொம்ப அதிகமா இருக்கு, பயிற்சியும் ரொம்ப அதிகமா இருக்குன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து சமூகமே அவனை தூக்கி வைக்குது. உண்மைதான் இல்லையா? சோ அவன் வந்து தகுதி அடைஞ்சிருக்கான், தகுதி அவன் போய் பறிக்கல. கரெக்ட் தான் இல்ல? தகுதி அப்படிங்கறது அவன் வந்து அடைஞ்சிருக்கான் அப்படிங்கறத சமூகமே அவனை தூக்கி நிறுத்துது. எனக்கு இன்னொரு பாயிண்ட் நான் வந்து இதுல வந்து கொண்டு வரணும்னு பாக்குறேன். இந்த சிஇஓ இந்த டாப் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னும் போது இந்த அம்பானி அதானி எல்லாம் போட்டு பலாசி எடுக்கிறது உண்டு. நம்ம டாடா பிர்லா பத்தி யாரும் பேசுறது இல்லை, ஆனா அம்பானி அதானி பத்தி பேசுறது உண்டு. பட் அவங்கள ஒதுக்கிட்டு நான் டாடா பிர்லா எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ டாடா பிர்லா இவங்களோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபுல்லா தெரியாது, சும்மா எக்ஸாம்பிளா தான் நான் எடுத்துக்கிறேன். இவங்க ஏதோ ஒரு தகுதியை அடைஞ்சிருக்காங்க. இது அவங்க எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கியும், ஆமா, நிறைய ஃபேமிலியோட அப்லிஃப்ட்மெண்ட் படிக்க வச்சு, இப்போ சரி ஓகே ரொம்ப கண்ட்ரியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. லோக்கல்ல எடுத்துப்போமா, நம்ம சிவநாடார் இருக்காரு. சிவநாடார் வந்து ஒரு ரொம்ப சாதாரண இடத்துல இருந்து பெரிய பதவி அடைஞ்சிருக்காரு. இப்போ வந்து அவர் ஒரு குளோபல் லெவல்ல ஒரு பிளேயர். அவர் HCL அப்படின்னு சொல்லி ஒரு குளோபல் பிளேயரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர்ஸே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இங்கேயே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஊக்கத்தை கொண்டு வந்தவர். இதே மாதிரி விப்ரோல அசீம் பிரேம்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு. இதே மாதிரி நம்ம இன்ஃபோசிஸ்ல நாராயணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாருமே இந்த தகுதிக்கு எப்படி போனாங்க அப்படிங்கிற கேள்வி, அதுக்கு வந்து என்ன மாதிரிலாம் அப்படி இதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எக்கச்சக்கமான தியாகம், எக்கச்சக்கமான பயிற்சி, அதே சமயத்துல எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதான் மூணாவதா நான் ஆட் பண்ணுவேன். எண்ணம் செயல்படுத்துறதுக்கு முக்கியமான விஷயமே அந்த எண்ணம். இந்த ரெண்டும் இருந்தா மட்டும் போதாது, அந்த எண்ணமும் வேணும். கண்டிப்பா இதை நான் செய்யணும்ன்றனாலதான் இந்த ரெண்டுமே, அதாவது இந்த ரெண்டு மைண்ட் செட்டுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பல ஆட்டோல பின்னாடி ஒட்டி நான் பார்த்திருக்கேன். ஆமா. சோ இப்போ இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ல தோணுச்சு. என்னன்னு பார்த்தனா, சிலர் வந்து அவங்களோட குவாலிட்டிஸ்ல நீ நிறைய டேட்டா கொடுத்தேன்னு வையேன், அந்த டேட்டா எல்லாத்தையும் உள்ள எடுப்பாங்க, எடுத்து டிசிஷன் பக்காவா கொடுக்க தெரியும், ஆனா அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண தெரியாது. They are good decision makers based on available data. ஆனா அந்த available data எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அவனால வரல, ஏன்னா அது அவனுக்கு தெரியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். என்னதுன்னு பார்த்தனா, இது எதுக்காக ரிலேட் பண்றேன்னு நான் சொல்றேன். எல்ஜியில் வந்து நிக்கிறேன். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்போ எங்க அப்பாலாம் வந்து ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் தானே. ஸோ அவங்க ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன்லாம் போகும்போது எப்படி இருக்கும்னா, அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க, இதில் வந்து வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேயே நம்ம தமிழ்நாடு கேட்டர்லேயே யாராவது வந்து இப்போது குரூப் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உள்ளே போகிறாங்கன்னா கூட ஐஏஎஸ் ஆகும்போது டெப்டி கலெக்டர் ஆகி அப்படியே கன்ஃபர்ட் ஆகி தான் போவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு சிலர்லாம் எப்படின்னா, இப்போது குரூப் 1 சர்வீஸ்லேயே இல்லாமல் குரூப் 2 அதிலிருந்து கூட என்ன ஆகும்னா ப்ரொமோஷன் ஆகி போவாங்க. ப்ரொமோஷன் ஆகி அவங்க போகும்போது இப்போது இதில் எப்படிலாம் வரும்னு பார்த்தோன்னா, கிராஃபு குரூப் 2லேருந்து ஒருத்தர் ப்ரொமோஷன் ஆகி ஒரு ஸ்டேட்டுக்கு போவார். அவர் போகும்போது ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தோன்னா, அவர் 45 வயசில் அச்சீவ் பண்ணதை குரூப் 1ல இருக்கிறவன் 20 எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அதுக்குள்ளேயே அச்சீவ் பண்ணுவான். கரெக்ட். இன்னொன்று என்னன்னா, டேரக்டா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒருத்தன் வருவான் ஐஏஎஸ். கரெக்ட். சரியா? அவனோட கேடர் எப்படி இருக்கும்னா, குரூப் 1க்கும் ஒரு மேலே இருக்கும். கரெக்ட். இப்போ இந்த இடத்துல ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பயுமே அதுக்கு தான் சொல்லுவாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லுவாங்க, ஃபீல்டு ஒர்க் பண்றவங்க செம்ம ஆளுங்க, மைண்டு பயங்கரமா இருக்கும், அவங்க கிட்ட தான் டேட்டா இருக்கும். அவங்க கிட்ட வந்து நம்ம அதனாலதான் இந்த இடத்துல என்ன தெரியுமா, இதுவும் ஒரு ரோல், ஏன்னா இந்த குவாலிட்டி ஒன்று இருக்கு, அதனால இந்த ரோல் உனக்கு கொடுத்துருக்கேன். என்னது, நீ வந்து இவங்க எல்லாரையும் லீட் பண்ண போற, அவங்க எல்லாரும் கொடுக்குற டேட்டா வச்சு நீ என்ன பண்ண போற, டிசிஷன் எடுக்க போற. அதுதான் உன் வேலை. நீ போய் தெருவா அலைஞ்சு டேட்டா எடுப்பியான்னு கேட்டா அது உன் பொறப்புலையும் இல்லை, உன் புத்திலையும் இல்லை. கரெக்ட். உனக்கு டிசிஷன் எடுக்க மட்டும் தான் தெரியுது. அதுக்கு தான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆக்கியிருக்கேன். சரியா? மீதி பேர்லாம் அப்போ வந்து அவங்க கலெக்டர் ஆகிற தகுதி இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை, அவங்க கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்க தெரியாது. கரெக்ட்.
சரியா? சோ அப்போ ஒரு டீம்னு வரும்போது அந்த டீம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஏன் இதை சொல்றேன்னா, ரோல்ஸ், ஆமா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சாதாரண விஷயம் இல்ல. இது எப்படின்னா, நார்த்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருந்தாரா, எங்க அப்பா சொல்லுவாங்க. ஏஜ் வந்து பார்த்தோன்னா லேட் 30s. சரியா? நல்ல அனுபவம். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல போட்டிருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எங்கள் அப்பாலாம் இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆகிற டைம்ல இருக்காங்க. இவங்க கூட இருக்கிற எல்லாரும் எப்படின்னு பார்த்தோன்னா இதே ஏஜ் குரூப்ல இருக்காங்க. அதாவது 50+ கைஸ். இவங்க எல்லாரும் எப்படி வந்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு டைப்பிஸ்டா இருந்து அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து வந்திருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்தோன்னா இந்த டாஸ்க்லாம் இருக்கு, அது அவரோட டாஸ்க்கு. அவர் சொல்ற இதெல்லாம் தான் எனக்கு டாஸ்க்கு, இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு சொல்லுங்க அப்படியே கேட்பாரான். இந்த ஈகோலாம் பார்த்த வேலையே கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா பண்ணிடலாம். ஆமா ஆமா 100%. சரியா? இந்த ஈகோ தான் பார்க்க கூடாது. இந்த ஈகோவை பார்த்து தான் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது பக்கா டிசிஷன் எடுக்க முடிஞ்சு சொல்யூஷன் சூப்பரா கிடைச்சது அந்த டைம்ல. இது வந்து ரிலேட்டட் டு என்னன்னு பார்த்தோன்னா நெசவு ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் காஞ்சிபுரம்ல நடந்துச்சு. கண்டிப்பா காஞ்சிபுரம் இஸ் நோன்ல அது ரிலேட்டடான நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்போ நடந்த மேட்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் ஏன் வந்து சபார்டினேட்ஸ் கிட்ட பெருசா இறங்கி பேச போறாரு மாதிரி தான் இருக்கும். அப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க, அதனாலதான் இப்படி நினைக்கிறாங்க. அதை பத்தி பேசுவோம். ஆனா அந்த மாதிரி நினைக்காதவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாரு. டக்குன்னு வந்தாரு, இந்த ஏரியாவை பத்தி யாருக்கெல்லாம் நல்லா தெரியுமோ, இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது, நம்ம இப்ப சூரத்துல போயிட்டு அந்த தங்கம் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, நெசவுல வந்து தங்கம்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியும்ல, அந்த ஃபாயில் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ எந்தெந்த ஸ்டேட்ல ஜரிகைக்கு அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து டேட்டாவெல்லாம் இவங்க எப்படின்னா, இவங்களுக்குலாம் வந்து அது நல்லா தெரியும். சோ இவங்களெல்லாம் வச்சு அவர் என்ன பண்றாருன்னா ப்ராசஸ் பண்றாரு அந்த டேட்டாவெல்லாம். இல்லாட்டி இவர் என்ன பண்ணணும்னா உட்காந்து ஒர்க் பண்ணணும். இவர் ஒர்க் பண்றது வந்து அப்போ வந்து தகுதியை வந்து ஸ்டேட்டஸ் மாதிரி பார்க்காம ரோல் மாதிரி பார்த்ததுனாலதான் அவரால் வந்து இந்த டேட்டா முக்கியம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இறங்கி வந்து வேலை செஞ்ச முடிஞ்சு. ஸோ என்னாச்சு, டன், அந்த டாஸ்க் 1 வீக்ல முடிஞ்சிச்சு. இப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்ஜியில் நடந்துச்சு. எல்ஜியில் என்னாச்சுன்னா, கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்ஜி G6 மட்டுமா வருவோம் நிறைய இடத்துல நடந்துச்சு. எல்ஜியில் என்னாச்சுன்னா, அவங்க நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னா, எல்ஜியோட அபிஷியல் அவுட்லெட்ஸ் இருக்கும், ஸ்டோர்ஸ். அங்க இருக்கிற சேல்ஸ் பர்சனை போய் கேட்டா G6 அதிகம் வித்துச்சா இல்லனா வந்து என்ட்ரி லெவல் டிவைஸ் வித்துச்சா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், அந்த டேட்டா கொடுப்பான். ஏங்க எல்ஜி G6 வித்ததோட எனக்கு என்ட்ரி லெவல் மாடல்ஸ் தான் வித்துச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன் என்ட்ரி லெவல் மாடல் வித்துச்சு அப்படின்னு கேட்டா, G6ஓட 80% ஆஃப் த ஒர்க் அது பண்ணிடுது. G6 வந்து இந்தியன் கரன்சிக்கு 55,000 அப்படின்னு சொன்னா இது 15 Q6 தான். Q6 தான். Q6ல என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு யோசிச்சா ஷாக் ஆயிடுவாங்க. Q6 15,000 கீழே உள்ள டிவைஸ். Q6ல என்ன இருந்ததுன்னா மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன், IP ரேட்டிங்லாம் இருந்தது. ஆனா எல்ஜி G6ஓட அந்த Q6 வந்து பெட்டரா வேற இருக்கும். அதான் ஷாக்கு. எப்படின்னா கையில எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ ஆஸ்பெக்ட், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே Q6 பெஸ்ட். சோ அப்போ Q6ஓட சேல்ஸ் ஏன் அதிகமா இருந்திருக்கு, G6ஓட அதிகமா ஏன் இருந்ததுன்றது யோசிச்சா, அப்ப Q6ல நம்ம ஏதோ ஓகே மிட் ரேஞ்ச் ஃபோன் தான் சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த டிசைன் கிளிக் ஆகிருந்திருக்கு ஒன்னு. ரெண்டாவது பிரைஸ் டு ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ல அதை அடிச்சு நொறுக்கி இருக்கு. அப்போ அவர் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும்னா, அப்போ ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் கொடுக்க தான் போறோம். சரி எலைட்டுக்குன்னு நம்ம யோசிச்சோம், அது தப்பு இல்லை, அதுக்கும் ஒரு போன் வச்சுப்போம். ஆனா மக்களுக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லாம இப்ப இந்த Q6 எப்படி நம்ம பெட்டரா கொடுக்க முடியும்னு யோசிச்சிருந்திருக்கணும். அதெல்லாம் பண்ணல, யோசிக்கல. ஏன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த மைண்ட் செட் விஷயம் தான். நீ மைண்ட் செட் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து 2 விதமா பிரிக்க முடியுது. இந்த இடத்துல வந்து அந்த எண்ணம் அப்படிங்கிறது வந்து 2ஆ பிரிக்க முடியுது. ஒருத்தன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா, முன்னேற்ற பாதையில எப்படி போனோம் அப்படிங்கிறதுக்கு செட் ஐடியால எதுவும் கிடையாது. ஃபீட்பேக் பேஸ் பண்ணி கிரவுண்ட் லெவல்ல காது வச்சு கேட்டு ஒருத்தன் மூவ் ஆறான். இன்னொருத்தன் எப்படி இருக்கான்னா, ஒரு கனவு உலகத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கிறான். அந்த கனவு உலகம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க மைண்ட் செட்ல முக்கியமா இருக்கு. எல்லாருக்கும் மைண்ட் செட் இருக்கும், அதுல என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தா ஒரு கனவு உலகத்தை தான் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, மெட்டால இருக்கிற VR மாட்டிட்டு ஆமா என் உலகம் தனி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்க ஒரு போதை தான். கண்டிப்பா அது ஒரு போதை தான். போதைன்ற வார்த்தைக்கு வந்து ஆக்சுவலா வந்து மீனிங் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஞானம், போதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல மாறி என்னவோ ஆயிடுச்சு, அது வேற மாதிரி இருக்கு. எனிவே போதை என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை மட்டும்தான் பாக்குறான் அந்த மைண்ட் செட்ல.
இல்லாட்டி அவனை மாதிரி இருக்கிறவங்களை மட்டும் பார்க்குறான். வா வா வா. அவன் அவனை மட்டும் பார்க்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதே அவனை மாதிரி அவன் ஒரு ரோல் மாடல்ஸ்லாம் வச்சிருக்கான்ல, அந்த ரோல் மாடல்ஸ்லாம் என்னன்றத இவன் வந்து அவனை பார்க்கல ஃபுல்லா, இவனை மட்டும் பார்த்து அவன் கிட்ட இருந்து இருக்கிறத எடுத்து இவன் மேலேயே பூசிக்கிட்டு ஒரு வேஷம் மாதிரி போட்டுக்கிறான். நீ நான் இப்படிலாம் கிடையாது, நான் இப்படிலாம் கிடையாது, ஆனா எனக்கு அது வேணும். இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நான் ஒரு பாயிண்ட் வருதுங்க. இவன் வந்து சைக்கிள் கேப்ல நத்திங் பத்தி பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு. இல்ல 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 ஏய் சும்மா இருக்கியா நீ வேற. இல்ல இவன் சொன்னது எப்படி இருந்ததுன்னா, ஆப்பிள பாத்துக்கிட்டு நானும் ஆப்பிள் தான். ஆமா அவனதான் ஏன் சொல்றேன் எனக்கு. ஏன்னா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பேசி வச்சுக்கிட்டோம்ல முன்னாடியே பேசலாம் அப்படின்னு நானும் சரி எப்ப சொருக்கலாம்னு பாத்துட்டு இருந்தேன், வந்துருச்சு. ஏன்னா இதை ரிலேட் பண்ண முடியுதுல நல்லா. இல்ல இல்ல உண்மைதான். என்னன்னா எனக்கு நத்திங் போன் நான் யூஸ் பண்ணதே இல்லை, உங்களுக்கு தெரியும். நத்திங் போனு நான் யூஸ் பண்ணதே இல்லைன்றது எப்பன்னா இப்ப இல்ல, கொஞ்சம் முன்னாடி. இப்போ வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கருத்தை தான் நான் வந்து சொல்லலாம். ஏன்னா இதுல மைண்ட் செட் தான் மெயினா இருக்குது, என்ன எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது தான் உள்ளுக்குள்ள. இது நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்னடா இது இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு. இன்னெல்லாம் நான் நம்பிட்டு நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு. ஏன்னா OnePlus அப்படிங்கிற கம்பெனியில கால்பே அப்படிங்கிறவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா தனிப்பட்ட முறையில் அவர் மேல தனிநபர் தாக்குதல் பண்ணல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு லீடர்ஷிப் பொசிஷன். ஆமா, அந்த லீடர்ஷிப் பொசிஷன்ல எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் மாதிரி நீங்க அதை பாருங்க. ஆமா, ஆல்ரெடி எங்களுக்கு தனிப்பட்ட எந்த கருத்தும் கிடையாது. இல்ல இப்ப கால்பேங்கிற ஸ்டோரி கண்டினியூ ஆகும். இப்ப ஏன் எல்ஜி டெமால் ஆச்சுன்றதுக்கு தான் நம்ம சொன்னோம் இல்லையா. அதாவது எல்ஜி வந்து கீழ் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்ற காதை கொடுத்து வாங்காம மேல் லெவல்லயே யோசிச்சு தான் விங்கெல்லாம் விட்டான். விங்கு கேட்டோமா நம்ம அந்த டைம்ல, ஏதாவது அர்த்தம் இருக்கா அந்த விங்கு வந்ததுக்கு? ஃபோல்டபிள் டிவைஸ் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஜி ஃபிளெக்ஸ் விட்டவன், ஜிஃப்ளெக்ஸ் விட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் பேட்டரிஸ்க்குலாம் பேட்டர்ன் வாங்கி வச்சிருந்த ஒரு ஆளு தேவையில்லாமல் உட்காந்து இப்போ உட்காந்து நான் ஸ்வாயில் மாடல் விட்றேன். ஸ்வாயில் மாடல் அது 15 வருஷம் முன்னாடி இருந்த மாடல். ஃபுல் டிஸ்பிளேல போட்டிருக்கு, அவ்வளோதான். முன்னே எப்படி இருந்ததுன்னா கீழே பட்டனும் மேலே வந்து டிஸ்பிளேயும் இருந்தது, 2 பக்கம் ஸ்பீக்கரு மல்டி பட்டன் மட்டும் இருந்தது. அது எல்ஜி அப்போ. அதை வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக பெப்பர் பேன் எதுக்கு விட்டானே தெரியாமல் விட்டு வச்சிருந்தேன் சொல்லிக்கிட்டு கிங்கா இருந்தவன் இப்போ டங் ஆயிட்டான். அதுதான் நம்ம கலாச்சோம். எல்ஜி ரெக்க விங்கு, ஆனால் ரொம்ப மொக்க முடிஞ்சு போச்சு டங்கு. ஆமாம், ஸோ இப்போ அதே தான் கால் பேக்கிட்டு இப்போ வரான் இவன். ஆமாம், எனக்கு என்னவோ இந்த எலைட் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப ஸ்டிக் ஆயிடுச்சுங்க. நத்திங் போனை வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது ஐபோன் காப்பி. அது எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஓப்பனா இன்ஃபேக்ட் அவர் வந்து சொல்லிட்டு தான் பேசுறாரு. எனக்கு ஐபோன் பிடிக்கும், எனக்கு ஐபோன், எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், எனக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் பிடிக்கும், எனக்கு ஆப்பிள் பிடிக்கும். ஆமா, நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, நீ இதெல்லாம் சொல்றியே இந்த இடத்துல நிறுத்துறேன் தெரியுமா, கன்டினியூ பண்ணு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, அதனாலதான் நான் கோவப்பட்டேன். எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், அவங்க ப்ராடக்டான ஐபோன் பிடிக்கும், இது எல்லாத்துக்கும் காரணமான ஸ்டீவ் ஜாப்ஸ் பிடிக்கும் அப்படின்னு ஒன்று நான் என்ன நினைச்சேன்னா, ஆப்பிள் ஓகே இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிராண்ட் போயிட்டு இருக்கு, ஐபோன் ஓகே அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ரெண்டுத்தையும் பண்ண ஒருத்தர் யாரு, ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் என்ன பண்ணாரு, மார்க்கெட்ல எல்லா போனும் ஒரு டைப்பா இருக்கும்போது அவர் புதுமையா ஒரு போன் கொண்டு வந்திருந்தாரு. அப்ப இவனும் இதை புதுசா கொண்டு வர போறான் போல. இதேதான் நானும் நினைச்சேன். அதனாலதான் எனக்கு காண்டி இன்னி வரைக்கும். அதாவது களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, களத்துல என்ன நீடு இருக்கு அப்படிங்கறத ஓப்பனா போட்டு உடைச்சிருவோம். இப்போ களத்துல மாற்றம் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. ஆமா, ஸ்மார்ட் போன் மார்க்கெட் சேச்சுரேட் ஆயிடுச்சு, எப்பயோ ஆயிடுச்சு. அந்த டைம்ல இருந்து, அது கிட்டத்தட்ட 2018 அந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் நம்ம பயணத்தை வந்து தாண்டி வந்திருக்கிறோம். கரெக்ட். அந்த 2018ல இருந்து என்ன மாற்றம் தேவைப்படுது அப்படின்னா, புதுசா ஏதாவது ஒரு ஓஎஸ் வருமா? ஐயோ இது ரொம்ப பெரிய விஷயம்டா. விண்டோஸ் போன் வரும்போது ஏன் வந்து அது நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் ஏன் அது வந்து புதுசா இருந்துச்சு. சரி, அது மைக்ரோசாஃப்ட் ஒரு இத்து போனவன், அவனோட லீடர்ஷிப்பும் பாருங்க, அதுவும் ஒரு இத்து போன லீடர்ஷிப். அது என்னாச்சுன்னா அதை பத்தி ஒரு நாள் பேசலாம், அதுவும் பேசலாம். ஏன் மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபெயில் ஆச்சுன்றதை பேசலாம். ஆக்சுவலா வெற்றிகரமான தோல்விங்க இது. ஆமா, ஏன்னா ஆஸ் a OS சக்சஸ். ஏன்னா அந்த டிசைன் பிலாசபி நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு மெட்ரோ யூஐனா ஃபேனே இல்லாம இல்ல. ஒரு காலத்துல அதை வெறுத்தவனும் இன்னைக்கு என்ன சொல்றான்னா, அந்த ஸ்மூத்னஸ் ஏன் ப்ரோ இப்பெல்லாம் வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறேன், ஆனால் அப்டேட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பேட்ச் அப்டேட்ஸ் நிறையா வரும், ஆனால் மேஜர் அப்டேட்டாக வராது. இப்போ விண்டோஸ் நீங்கள் இப்போ கூட 10 யூஸ் பண்ணுவீங்க, 10 மட்டுமே நீங்கள் 6-7 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் லேப்டாப்பில். பேச்சஸ் வந்துகிட்டே இருக்கும், புது ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும், திடீர்னு பார்த்தா காட்டன் என்ஹான்ஸ் ஆகும், திடீர்னு பார்த்தா ஓப்பன் ஏஐனுவான், திடீர்னு ஏ இன்டெகிரேஷன்வான், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் விண்டோஸ் 10 விண்டோஸ் 10ஆவே இருக்கும். கரெக்ட்.
இதே தான் நீங்க அங்கேயும் பார்ப்பீங்க. விண்டோஸ் 7 இருந்தது. விண்டோஸ் 7லயே மேங்கோ அப்படின்னா, அப்புறம் பார்த்தா விண்டோஸ் 7.1 சொல்லிட்டு கொஞ்சம் டைல் எக்ஸ்பென்ஷன் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தான். அதே 8 வந்துச்சு. 8லயும் 8.1 வந்துச்சு. 8.1லாம் லேப்டாப்க்கு நிகராக இருந்தது, அதான் உண்மை. அப்புறமா தான் என்னாச்சுன்னா விண்டோஸ் 10க்கு ஜம்ப். விண்டோஸ் 10ல என்ன பண்ணான்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணலாம் ட்ரை பண்ணா, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இதை பத்தி தனியா பேசுவோம், ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு தனியா பேசுவோம். சரி, இப்போ நம்ம தனி ஓஎஸ் ஒரு தனி ஓஎஸ் வருமா? ஒரு ஏன்னா நான் கலர் நிலவரம் நான் சொல்றேன். கலர் நிலவரம் எப்படி அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபுல் டாமினேஷன். ஆமா, அதுல கூகுள் வந்து அவனோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. செம்ம விவரம்டா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேற்று குரூப்ல டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. என்னன்னா ட்ரூ கலரை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரோல் பண்ணாங்க. ஓகேயா, ட்ரூ கலரா அவனை நம்பணுமா அப்படிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஃபேக்ட் நான் கேட்டேன். நம்ம டேட்டா அவ்வளோ இருக்குது கூகுள் கிட்ட. என்னோட கான்டாக்ட்ஸ், என் ஃபோன் புக் ஃபுல்லாக கூகுள் கிட்ட இருக்குது. அவனால் ரீட் பண்ண முடியும். அவன் ஏன் ரீட் பண்ண முடியும்னு சொல்கிறேன்னா, டூப்ளிகேட் கான்டாக்ட்ஸ் அவன் தானே எனக்கு காட்டுறான். ஆமாம், எப்படி டூப்ளிகேட் காட்ட முடியும்? ரீட் பண்ணாதான் தெரிஞ்சு. சரி, ரீட் பண்ணுறான். அப்போ ரீட் பண்ணால் அவனால் என்ன பண்ண முடியுதுன்னா 3000 கான்டாக்ட் ரீட் பண்ண முடியுது. அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஆண்ட்ராய்டு யூசர்ஸையும் ரீட் பண்ணுவான். ஆமாம், இதை தவிர ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS போயிருப்பாங்கல்ல, அவங்களும் கூட என்ன பண்ண முடியும்னா அவங்க கான்டாக்ட்ஸ் இப்பயும் ஜிமெயிலில் சேவ் பண்ண முடியும். அது வந்து ஐஃபோனில் ஆப்ஷன் இருக்கு. கரெக்ட். அப்போ இவ்வளோ கான்டாக்ட்ஸை ரீட் பண்ணக்கூடிய கூகுளால் ஏன் எனக்கு நேட்டிவ் ஃபோன் டெய்லரில் ஒரு ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது? கொடுக்க முடியும். இப்போ இவன் பண்றதையே, ட்ரூ கலர் பண்றதையே இவன் பண்ண முடியுமா? முடியும். அலர்ட் பண்ண முடியும் நம்மள. முடியும். ஏன்னா இப்போ RCS வந்துருச்சு. RCSங்கிறது என்ன ஆகுது? லைவா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் டைப் பண்றேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க டைப் பண்றாங்க, நம்ம டைப்பிங்னு வருது. டாட்டா வருது. எப்படி வருது? லைவாங்க நடக்கிறது இங்க கட்டத்துல. அப்போ ஒருத்தன் எனக்கு டயல் பண்ண போறான் போது ட்ரூ கலர் என்ன பண்ணணும்னா, சர்வரை ஹிட் பண்ண போதுன்னு தெரிஞ்சதுமே எனக்கு நோட்டிபிகேஷன் வரும். சம்டைம்ஸ் அவங்க கால் கூட பண்ண மாட்டாங்க. டயல் பண்ணதுமே நமக்கு வந்துடும். இதை வந்து கூகுளாலையும் பண்ண முடியும்னு வச்சுக்க. இப்போ கூகுள் ஏன் பண்ணலன்னு போது நான் யோசிச்சேன். இவன் ஏன் பண்ணல அப்படின்னா, இப்போ இவன் இதை பண்ணிட்டான்னு வை. இப்போ இதை பண்ணிட்டான்னா எய்தர் இதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டாகணும். சரியா, இந்த டேட்டா நான் உனக்கு கொடுக்குறேன்ல, காசு கொடு அப்படின்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, சரி ஓகே தனி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க. சரி கூகுள் ஒன்ல இதை இன்டகிரேட் பண்ணலான்னு பார்த்தா, இங்கே அவனுக்கு வந்து இது லாபமா நஷ்டமானு பார்த்தா நஷ்டம். ஏன்னு பார்த்தா இதுக்கு தனியாக அவனோட டீம் வச்சு அவன் ஒர்க் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, சப்ஸ்கிரிப்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமானா இல்லை. ஆனால் இதுவே இப்போ அவன் எதுவுமே பண்ணல, ஜாலியாக படுத்து தூங்குறான். ட்ரூ கலருங்கிற ஒரு ஆப் வந்து மெனக்கட்டுக்கு வந்து இன்னும் முக்கிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரூ கலர் ஆப் சப்ஸ்கிரைப் பண்றோம்ல பிளே ஸ்டோர் வழியா, கமிஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ அவன் எதுக்கு தனியா நாம் ட்ரூ கலர்ல உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் கமிஷன் எடுத்துட்டு நான் போயிட்டு இந்த மைண்ட் செட் தான் நான் வந்து சரி ஓகே, இந்த மைண்ட் செட் ஒரு பக்கம் அவன் இருக்கட்டும், அவன் இதை பண்ணட்டும். ஆனா இதுக்கு ஒரு மாற்று ஆப்ஷன் ஏதாவது வருமா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருக்கும் போது ஒருத்தன் வந்து நான் வரேன், நான் அவங்கள காப்பாத்துறேன், நான் வந்திருக்கேன் பாருங்க, நத்திங் வாய்ஸ் அப்படின்னு. ஆமாடா, அது மட்டும் சொல்லாம அது ஃபர்ஸ்ட் வெறும் டாட்டா மட்டும் தான் ரிவீல் பண்ணா, மத்தல டாட் மேட்ரிக்ஸ் அந்த ஃபாண்ட் தான் ரிவீல் பண்ணா. நான் அப்ப கூட என்ன நினைச்சேன்னா, ஏய் யோலா நீங்க விட்டுட்டு போனது ஒருத்தன் வந்து துவக்க போறான் போல அப்படின்னு நினைச்சேன். யோலா எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. செயில் ஃபிஷ் யோலா டீமோட நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, JOLLAன்னு இருக்கும். ஸோ என்னன்னா இப்போ இவனோட மைண்ட் செட் கொஞ்சம் இங்க ஆராய்வோம். மைண்ட் செட் என்னது அப்படின்னா ஐபோன் மாதிரி, ஆனா ஒரு கம்ப்ளீட்லி நியூ அண்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறான். ஆமா, அப்படிதான். அப்போ நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் உள்ள போவோம், நம்ம ஒரு கனவு ஒண்ணு என் மைண்ட் செட்ல அதானே இருக்குது. ஓ இவன் வந்து ஏதோ நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடுக்க போறான், அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் செம்மையா இருக்க போது, கமாண்டரா சைனஜன்மா டீம் சூப்பரா வாங்கடா, ஏய் அடுத்த ஆக்சிஜன் ஓஎஸ்ரா, அடுத்த OnePlus கம்யூனிட்டி எஃபர்ட்ரா, எனக்கு பவர்ரா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவன் வந்து ரிலீஸ் பண்றான் போன். இப்போ இதை நான் வந்து அதை குறை சொல்றதெல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு நான் இப்போ இதை எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, இது எப்படி வந்து கம்யூனிட்டி ரியாக்ட் பண்ணுது. இவன் கொடுக்குற ஹைப், ஏப்பா நான் உன்னை தெரியாம தான் கேட்குறேன், நீ கொடுக்குற ஹைப்புக்கு எல்லாரும் கொய்யமுயான்னு கத்துறானுங்க. புது ஜென்ரேஷன் கண்ணா அப்படின்னு கத்துறானுங்க. ஐயோப்பா இந்த மாதிரி ஒரு விட்ஜெட் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் இருக்குமா. இந்த இடத்துல அப்படியே மறந்துடாத, இந்த பாயிண்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணணும். விட்ஜெட் ஃபாண்ட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட் ஃபோன் வருது வாழ்க்கையில் நிறைய நானும் பார்த்துட்டேன். நம்ம ஜஸ்டிஸ் ப்ரோவே ஒரு எக்ஸாம்பிள் தான். ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஓப்பனாக சொல்ல போனால் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் கெட்னியூ வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. ஆனால் நம்மளால் எந்த லிமிட்டுக்கு புஷ் பண்ண முடியுதுன்னு பார்த்தா, நம்ம கூட நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை சார்ந்த நபர்களே அதுக்கு கை கொடுக்க வரல அப்படிங்கிறது அது அர்த்தம். ஓகேயா, மேபி அவர் ஃபியூச்சரில் நிறைய ப்ராஃபிட் பார்த்து நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது கூட யாருனாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவரை கேள்வி கேட்கலாம், எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்கலாம். பட் ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்க வரும்போது இவ்வளோ காசு கொடு அவ்வளோ காசு கொடுன்னும் போது சத்தியமாக அவர் அரண்டாரு. நானும் பார்த்துட்டு நானும் அரண்டுட்டேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட
குவிட்டுங்க. சரியா, முல்ல சீரியஸா முல்ல. ஸோ குவிட்டு. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு சில விஷயங்களை பண்ண முடியணும்ன்றது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றேன். சில ஃபோன்ஸை நான் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கெல்லாம் செய்ய தெரியுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் தெரியும். ஓகேயா, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும், தெரிஞ்சுதான் பேசுறேன். ஆனா கால்பேக்கு என்ன அட்வான்டேஜ் இந்த இடத்துல அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இப்போ நீங்க பாத்துருக்கலாம் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி அவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னா, ஒப்போக்கு கீழே இன்டர்ன் பண்ணிருக்கான். அந்த இன்டர்ன்ல வந்து எங்க ஒர்க் பண்ணிருக்கானா, OnePlusங்கிற ஒரு டிவிஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். சோ என்னென்ன பண்ண முடியும், எங்கெங்க என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும், என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் எங்க சோர்ஸ் பண்ண முடியும்ன்றதெல்லாம் தெரியாம கிடையாது. அதனாலதான் வெளில வந்து இதை பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கு எதிர்த்து அப்படியே கடை போட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகே, அவங்களுக்குள்ள வேற என்ன டீலிங் இருக்குலாம் நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எங்க சாதாரணமா நினைக்காதீங்க, எதை பார்த்தாலுமே நீங்களா ஒரு முடிவுக்கு போயிடாதீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இருக்கு. சரியா, இந்த இடத்துல எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஒரு ஃபோன் வரும்போது நீ என்ன சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்குல்ல, ஃபாண்ட். எஸ். சரியா, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னன்னா, ஓகே அவன் ஏதோ ட்ரை பண்ணிட்டான். ஐபோனோட க்ளோன் மாதிரி தான் இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சைடு வந்து மெட்டல், பேக் வந்து கிளாஸ், ஃப்ரண்ட் கிளாஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஓகே, அது பார்த்தாலே தெரிஞ்சு போச்சுடா, ஐபோன் 12ல இருக்கிற கேமரா மாடியூல் அப்படிங்க இருக்குது. சரியா, அதனால அப்படியே தெரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, மார்க்கெட்டு ஆல்ரெடி ஆடியோ ப்ராடக்ட் வச்சிருக்கான். ஏன்னா வந்தது அப்படி தானே. ஆமா, ஆடியோ ப்ராடக்ட் இருக்கிறனாலே நான் ஃபர்ஸ்ட் என்ன கெஸ் பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்டே அவன் ஃபோன் வரப்போன்னு சொல்லும் போதே 3.5 ஜாக் இருக்கு, அதுன்னு தெரியும். ஏன்னா ப்ளூடூத் ஆடியோ வித்துட்டு இருக்கிற அவன் 3.5 ஜாக் கொடுக்கணும். ஏதோ ஒயர்ட் ஹெட்ஃபோன் வித்துட்டு இருந்தானா கொடுத்தானா அவனுக்கு லாபம். ஸோ கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல. ஆனால் கிளிஃப்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னான். சரி, அதுக்கே நான் வந்து ட்ரோல் பண்ணியிருப்பேன். இந்த 3220 வச்சுலாம் கிண்டல் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கேன். ஏன்னா இதெல்லாம் காலகாலமாக இருக்கிறது தான்டா, அதை எடுத்துகிட்டு வந்து ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி தோணுச்சுன்னா, இத்தனைக்கும் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வந்து நத்திங் ஃபோன் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம வாங்கி வீடியோ போட்டோம். இப்போ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி எப்பயுமே இதுக்கு தான் பல தடவை நம்ம சொல்கிறது, ஹிஸ்ட்ரியை மறந்துடாதீங்க. எஸ்டிடியில் OnePlus 1 ஒரு ரிமார்க்கபிள் ஃபோன். எப்படி வந்து கூகுளோட நெக்ஸஸ் வந்து அஃபோர்டபுள் கேட்டகரியிலேருந்து படக்குன்னு வேற Nexus 6 வந்ததுமே காஸ்ட்லியான ஃபோனாக மாறிச்சோ, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கீக்ஸ் யாரெல்லாம் வந்து கஸ்டமைஸ்டு ஆண்ட்ராய்ட் ஸ்கின்ஸ் ரன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ, கஸ்டம் ரோம்ஸ் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக சைனதன் மோடோட வந்தது யார், OnePlus 1. ஸோ அந்த ஃபோன் வந்து அந்த பேக்கேஜிங்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும்னே சொல்லலாம். தெரியுதா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம நத்திங் ஃபோன் 1 அதுலேயும் பார்க்க போகிறோம். எனக்கு என்னமோ கொஞ்சம் பைபிளில் லக்கு கிக்குன்னு ஏதாவது யோசிப்பானா என்னன்னு தெரில. காரில் என்ன நடக்குதுங்க, ரெண்டு ஃபோனோட இந்த பாக்ஸோட டைமென்ஷனையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கே, என்னது இது, அப்படி தான் இருந்தது. ஓகே ஃபைன், நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா OnePlusனே வருது. பாசிட்டிவாக தான் போட்டோம், நெகட்டிவ்லாம் போடல. ரீசன் என்ன, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஒருத்தன் பண்ணிருக்கான், காப்பி அடிச்சிருக்கான். ஆனா கோவம் எப்போ அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம ஃபோனர்னால வச்சுலாம் வீடியோ பண்ணும்போது ஏன் அதிகமாக திட்டுறோம் அப்படின்னா, மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண ஓகே விட்டாச்சு, நீ பண்ணிட்ட, காப்பி அடிச்சாலும் சரி, ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்ட, ரைட்டு போ. செகண்ட் ஃபோன் போட்ட ரைட். இந்த ஃபர்ஸ்ட் ஃபோனை விட்டதுக்கு அப்புறம் அடுத்து பண்ணாம ஒரு கூத்து, ஊருக்குள்ள இருக்கிறவனெல்லாம் பிடிச்சி உரண்டு இழுக்கிறது. சாம்சங்கோட வந்து என்னன்னா S22 Ultra S23 Ultra பத்தியா ஒரே சட்ட கலர் அந்த ஒரு மீம் இருக்குமே, அந்த இவன் போடுறான், அந்த இவன் ஹேண்டில் S22 Ultra S23 Ultra அப்படின்னு போட்டான். சரியா, இதை போட்டான். நான் உடனே இவ்வளவு நக்கல் பண்றானே, இதெல்லாம் உனக்கு தேவையாடா, சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கீழே நிறைய பேர் எப்படி ட்ரோல் பண்றாங்கன்னா, iPhone 12 நத்திங் போட்டு என்ன இது ரெண்டும் ஒண்ணுதான், இதுல ஆண்ட்ராய்டு, இதுல iOS ஓடுது, மற்றபடி எல்லாம் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. கரெக்ட். ஸோ அப்போ இந்த நெக்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியும் தோணுச்சு, நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன், தகுதி. ஒருத்தனை கிரிட்டிசைஸ் பண்றோம்னா, எய்தர் நம்ம அதை அச்சீவ் பண்ணியிருந்தா கூட நம்ம என்ன கிரிட்டிசைஸ் பண்ணலாம்னா, யூ ஆர் கேப்பபிள் பட் யூ ஆர் நாட் டூயிங் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இவெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டான், பாருங்க மூச்சை பிடிச்சி ஓட சொன்னவன் என்ன பண்றான், ஒரே இடத்துல படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இவன் சொன்னானா, நான் என்ன நினைச்சேன், ஃபோன் 2 வேற லெவலில் இருக்கும் போல.
ஏன்னா சாம்சங் எல்லாம் போட்டு உடனே இருக்கிறானே கலாய்க்கிறானே எல்லாரையும். இப்ப கூட பட்ஸ் 3 கலாச்சிருக்கான் பாத்தியா? உங்களுக்கு கேஸ்லாம் அதை டிசைன் பண்ணுமா டிரான்ஸ்பரண்டா பண்ணணும் எங்க கிட்ட கேளுங்க. ஆமா அந்த ரிங்குக்கு போட்டதுக்கு. ஆமா ரிங்குக்கு நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த இடத்துல இந்த விட்ஜெட் ஃபாண்ட் எல்லாம் ஓகே நல்லா இருக்குது சரி, அதுக்கு ஏன் இவ்வளவு கூவுறீங்க அப்படின்னும் போது இந்த எண்ணம் அந்த கனவு உலகம் இருக்குல்ல, அந்த கனவு உலகத்துல எப்படி வருது அப்படின்னா இந்த ஆப்பிள் யூசர்ஸ் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு யூசர்ஸை நினைக்க வைக்கணும். நம்மளதுல மட்டும்தான் இருக்குது. ஆப்பிள்காரன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஃபோன் விற்கிறான், நீ வித்து காமி எனக்கு. 1.5 லட்சம் ரூபாய்க்கா? நான் அவ்வளவுதான் கேட்குறேன். இப்போ ஆப்பிள்காரன் எலைட் மைண்ட் செட்டுக்கு கொடுக்குறான்னு வச்சுப்போம். ஆமா சரியா, அது உண்மைதான், அதுல எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் வேணாம். ஆப்பிள்காரன் கேட்டர்ஸ் டு எலைட் மைண்ட் செட் ஜஸ்ட் வித் பிரைஸுங்க. ஆமா இதுதான் பெஸ்ட் ஃபோனு, அதனால நான் அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறேன். வாங்கினா வாங்காட்டி இப்போ என்ன ஆயிடுதுன்னா அதை வாங்கினா நானும் கெத்து அந்த இமேஜ் வந்துருச்சு, எல்லாரும் வாங்குறாங்க. இதுதான் நம்ம ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆமா ஆமா. அந்த ஐஃபோன் வாங்கினவங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணுவான்? ஐஃபோன் வாங்கினவங்களாம் எல்லாரும் என்ன சொல்லுவான் அப்படின்னா OnePlus ஒரு கேவலம், ஆண்ட்ராய்டு ஒரு கேவலம், ஆண்ட்ராய்டு மொக்க. இன்ஸ்டாகிராம் ஆப் இது வந்து நிஜமாவே நடந்துச்சு. இன்ஸ்டாகிராம் ஆப்பு, இன்ஸ்டாகிராமோட சிஇஓ கெவின் சிஸ்ட்ராம் அவர் பேரு, அவர் வந்து ஃபேஸ்புக் வேலை போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் ஐஃபோனில் தான் விற்பேன் இந்த ஆப்பை, ஐஃபோனில் தான் வைப்பேன் இந்த ஆப்பை, அது விற்கல, ஐஃபோனில் தான் இருக்கும், ஆண்ட்ராய்டில் கிடையாது. ஆண்ட்ராய்டில் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஐஃபோனில் கெத்துயா, ஐஃபோன்லாம் கெத்து, எங்கள் ஆப்னா கெத்து, நாங்கள் எங்கள் யூசர்ஸ்லாம் வேற. இன்னி வரைக்கும் இந்த மைண்ட் செட் வச்சு நிறைய ஆப் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஓகே நீங்க இருந்துக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். காசு பண்ண முடியுது, இப்படிதான் பண்ண முடியும்னு நினைச்சு உங்களோட எண்ணம் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிரும், அவன் யூஸ் பண்றவனுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு அவன் வந்து மாறிப்பான். அது ஓகே நோ ப்ராப்ளம், வேற ஆப்ஷனும் இல்லைன்றதுனால அவன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த ஐபோன்ல அந்த மைண்ட் செட்டை எப்படியாவது வந்து இந்த ஆண்ட்ராய்டுல புகுத்த ட்ரை பண்ண ஆளு நம்ம கால்பே தான். ஆமா, அந்த கால்பே அப்படிங்கிற பேர்ல அந்த பொசிஷன்ல இருக்கிறவன் உடனே தனிநபர் தாக்குதல்னு போயிடாதீங்க. கால்பே பண்ணியிருக்கிறாரு, வேற யார் பண்ணாலும் அந்த பேரும் போட்டுக்கோங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, இது எல்லாருமே பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னா ஒரு எலைட் மைண்ட் செட்டுக்கு கேட்டர் பண்றது, அதுல ஒரு ரேபிட் ஃபேன் பேஸை கிரியேட் பண்றது. அது ரேபிட் ஃபேன் பேஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு முட்டு கொடுக்குறாங்க. நடக்குது உண்மைதான். ஐபோனுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அது என்னன்னா, நான் ஐபோன் வச்சிருக்கேன், உங்ககிட்ட ஐபோன் இல்லை, நான் பெட்டரு, நீ வேஸ்ட். ஆமா இல்லை, நான் பார்த்துருக்கேன். அதுக்கு தான் நான் அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2011 டைம்லலாம் வேணும்னே ஐஃபோன் யூஸரை இப்படி கூப்பிட்டு இங்கே உட்காரு, நீ என்ன S2 வச்சிருக்கியா இங்கே வா, 2 பேரையும் கலாச்சி அனுப்புவேன், ஓடி போயிரு அப்படின்னு. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்த டிவைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தெரியல. ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறோம். நாங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நோக்கியா யூசர்ஸ். நோக்கியா யூசர்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா எலைட் மைண்ட் செட்லாம் கிடையாது, கனெக்டிங் பீப்புள் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டோவே. கனெக்டிங் பீப்புள் அப்படின்னாலே எந்த ஃபோனா வச்சிருந்தாலும் சரி, அது நோக்கியா 1100 எங்களுக்கு பெருமை தான், நோக்கியா 808 எங்களுக்கு பெருமை தான். உண்மைதான். இது இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வேற. இதே தான் சோனி எரிக்சன் இதுலயும் நாங்க நோக்கியா வர்சஸ் சோனி எரிக்சன்லாம் நாங்க அடிச்சுப்போம். செம்ம ஃபன்னா இருக்கும். நிறைய நடந்திருக்கு. நோக்கியா ஏன்னா சைபர் ஷாட் இந்த பக்கம் இவன் கால் சிஎஸ், நோக்கியா வந்து கால் சிஎஸ் ஒன்னும் டைப். அவன் வந்து எப்பயுமே எப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட ஓன் தான், அது கெத்து. ஆனா சோனி மாஸ் தான், அதுக்கெல்லாம் குறைச்செல்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே அவன்தாவே இருக்கும். அதுலயே எந்த ஒரு எலைட் மைண்ட் செட்டும் நீங்க பார்க்க முடியாது. சோனி யூசரா இருந்தாலும் சரி, சாம்சங் யூசர் வந்து விட்டுறலாம். அப்போ சாம்சங் எப்படி தெரியுமாடா அப்போ நிலமை மோசமான பாயிண்ட்டுங்க. இது செம ஃபன். ஏன் தெரியுமா, அப்போ மார்க்கெட் நிலவரம் அப்படின்னா இருக்கலையே பயங்கரமான பிராண்ட். இது வந்து ப்ரீமியம்னஸ்லாம் இல்லை, மாஸ் பிராண்ட் யாரு அப்படின்னா நோக்கியாவும் சோனியும் தான் வருவாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து அவ்வளோ பெரிய மாஸ் கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல நிஜமாவே பிரீமியமான ஆடியன்ஸ் யாருன்னா சோனி தான். சரியா, சோனி முதல் ஐபோன் வரும்போது ஹெவியா எதிர்த்தோம். இன்னி கூட என்கிட்ட அந்த பிளாக் போஸ்டோட ஆர்டிக்கிள் இருக்கு, அதை நான் போய் படிச்சேன் அப்படின்னா அதுல என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா, ஐபோன் உங்களை ஏமாத்துறான், கம்மி பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா உங்களோட ஓவரால் காஸ்ட்டை வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அவன் ஐபோனை வந்து அவன் கான்ட்ராக்ட்ல வித்தான். முதல்ல கான்ட்ராக்ட் வெளியே வந்து போன் கிடைக்காது, AT&T அது வழியா வித்தான். ஸோ அதுல இருக்கும் போது ரொம்ப ஓவராலா அந்த காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கும்.
ஆனா பிரைஸ் என்ன போட்டிருப்பாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரிவீல் பண்ணும்போது $299 $399 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. உண்மையே கிடையாது, $499 கூட இருக்கலாம், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஐஃபோனில் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கிரியேட் பண்ண மைண்ட் செட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வேற லெவல்ரா, நாங்கெல்லாம் திங்க் டிஃப்ரெண்ட்டு. இது எப்பயுமே அவர் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு எதிர்த்தும் மற்ற கம்பெனிஸ்க்கு எதிர்த்தும் ஒரு செட் பண்ண மைண்ட் செட்டு. அவரோட ரீசன் என்னது அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கெல்லாம் விற்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ரீசன். அவர் வந்து எல்லாருக்கும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எய்ம் பண்ணதே கிடையாது. அவர் வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் நான் விற்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு விட்டார், யாருமே வாங்கலை. அவர் நான் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் விற்கிறேன், திங்க் டிஃப்ரெண்ட். அப்போதான் ட்விஸ்ட் வந்துச்சு. ஆர்டிஸ்ட் வித்தா என்ன ஆகுது, ஆர்டிஸ்ட் பத்தில இன்ஃப்ளூயன்ஸ் ஆரம்பிச்சாங்க, முடிஞ்சு போச்சு மொத்தமா. ஆர்டிஸ்ட் கையிலேயே அதாண்டா இருக்கு, அவரே அதான் வச்சிருக்காரு. அப்ப அதான் அந்த எலைட். இப்போ அந்த எலைட் கரப்ட் ஆகிறோம் அப்படின்னு வச்சு போனோம். எலைட்லயே ரெண்டா பிரிச்சு போனோம். இப்போ ஒரு எலைட் எப்படி இருக்கான் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம சொன்ன மாதிரி அந்த தகுதியில் இருக்கிறவன் அந்த தியாகத்தை செஞ்சு அந்த பயிற்சியை பெற்று அதுக்கப்புறமா அந்த தகுதியை அடையிறதுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அந்த தகுதியை அவன் வந்து நிலைச்சு அதுல உட்கார்றான், அதுலயே இருக்கான், அவன் அதுலயே டிராவல் பண்றான். அது ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வச்சு போனோம். நீங்க ஏதோ ரீசெண்டா சொல்ல ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பான் ஆர்டிஸ்ட். நான் வரல பாரு, அவன் பான் ஆர்டிஸ்ட். அது அவன் சொன்ன விதம் அப்படி இருந்ததுடா. நாங்க போகும்போதுல பான் ஆர்டிஸ்டா, என்னது பான் ஆர்டிஸ்டா, டேய் என்னடா சொல்ற நீ அப்படின்னு. அதுக்குதான் டேய் இல்ல ரெண்டு தாங்க, ஒருத்தன் வந்து பான் ஆர்டிஸ்ட், இன்னொரு ஒருத்தன் வந்து பான் ஆர்டிஸ்ட். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பண்றான் எங்க ஆளு. பான் ஆர்டிஸ்ட்ங்க, பான் ஆர்டிஸ்ட்ங்க, பானா. ஏய் ஓகேவா, ஒருத்தன் வந்து பான் ஆர்டிஸ்ட்ன்றவன் இருக்கான்ல, அவன் தான் இந்த தியாகம் பயிற்சி அப்புறம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி இருக்கான். இந்த பான் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, கிடைக்கவே கிடைக்காத விஷயத்த நடிச்சு, இந்த ஃபேக் ஆர்காசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நடிச்சு அதை ஒரு ஃபேக் ஆக்கி அந்த உற்சாகத்தை மட்டும் கொடுக்க வேண்டியது. ஆனா ஆக்சுவலா பார்த்தா நமக்கு ஆக்சுவல் மேட்டர் கிடைச்சிருக்காது. இன்னும் பச்சையா சொல்லணும்னா இதை விட சொல்ல முடியாது. இதுதான் வந்து. ஸோ இந்த எலைட் மைண்ட் செட் அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த எல்ஜியா இருக்கட்டும், களத்துல என்ன இருக்கு, இந்த ஆர்டிஸ்ட் எப்போ அதை லூஸ் பண்றான், பான் ஆர்டிஸ்ட் வந்து எப்போ அதை லூஸ் பண்றான் அப்படின்னா, பீப்புளோட கனெக்ட் எப்போ லூஸ் ஆகுதோ முடிஞ்சு, அப்பதான் வந்து முடிஞ்சு. இங்கதான் நோக்கியா வந்து நின்றுகிட்டு இருந்தோம். ஆனா குடும்பங்க, அது நினைச்சா இன்னைக்கு வருத்தமா இருக்கு. நோக்கியாவோட R&D எல்லாம் பத்தி போய் படிச்சு பாருங்க. இவன் பரத்தை நிறைய பிளாக் போஸ்ட் போட்டிருப்பான், நிறைய பேர் போட்டிருப்பாங்க. எனக்கு நோக்கியாவோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்துருக்கேன்டா. இவ்வளவு ஏன் கடைசியா இருந்ததுல நோக்கியா HMD கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த நோக்கியா, அதாவது HMDன்னு மாறதுக்கு முன்னாடி நம்ம இவரு ஜூகோலாம் இருந்தார்ல, ஜூகோலாம் இருக்கும்போது கூட என்னாச்சுன்னா, நோக்கியா 9 Pure View வரதுக்கு மட்டுமே 2-3 வருஷம் ஆயிடுச்சு. நோக்கியா 9 Pure Viewக்கு மட்டுமே அவ்வளோ ப்ரோட்டோஸ் இருந்தது. அந்த அவ்வளோ ப்ரோட்டோஸையும் நான் டேபிளில் பார்த்து அரண்டுட்டேன்டா. கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ். ப்ரோட்டோ பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, நோக்கியாவில் ப்ரோட்டோஸ் ரொம்ப அதிகங்க. நோக்கியா N8க்கே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் காமிங்க. நத்திங்ல பேக் கேஸ் மட்டும் மாத்தி அப்புறம் லைட் மாத்தின மாதிரி பார்த்தேன். லைட் மாத்தின மாதிரி பார்த்திருக்கேன். ஆனா நோக்கியால ப்ரோட்டோடைப்லாம் மாறும்னு சொல்றேன். கேமரா மாடியூலே மாறும். சரியா, இன்னொன்னு என்ன மாறும் பாத்தீங்கன்னா, N8 என்ன ஆச்சுன்னு தெரியும்லடா. N8ல வந்து ND ஃபில்டரோட ஒரு N8 இருந்தது. ஓகே, ND ஃபில்டர் இல்லாம N8, ND ஃபில்டரோட N8, வேரியபிள் அபர்ச்சரோட. ஆமா, வேரியபிள் அபர்ச்சரோட ஒரு N8. அப்புறம் கீழே அந்த ஹோம் பட்டன் இருக்குல்ல நம்ம N8ல, அது இல்லாம ஒரு N8 இருக்கு தெரியுமா? கால் பட்டன், கட், அந்த பட்டன் இருக்கும், மெனு பட்டன். கரெக்ட், இருக்கு. N8 மட்டுமே நான் வந்து ஒரு 10-15 மாடல்ஸ் பாத்துறேன். N8 மட்டுமே மாடல்ஸ். நல்லா நோட் பண்ணுங்க. புரோட்டோடைப் அப்படிங்கிறது மாடல் லெவல். அவங்க போய் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. சும்மா இந்த டிசைன்ல 3D பிரிண்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி கிங்லி பிங்லின்னு சொல்லிட்டு இப்படி குதிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ அதை வந்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்காரு நம்ம கால்பாய். ஆமாங்க, அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. பட் இது வந்து நீங்க பிரிச்சு பார்க்க தெரியணும் அப்படிங்கறத மெயின் நோக்கம். வேற எதுவும் இல்ல. இப்ப யாரையும் இங்க பாருங்க, நீங்க பிரிச்சு பாருங்க சொல்றோம். இப்ப நத்திங் போன் யூசர்ஸ் எல்லாம் போடுறோம், அவனுங்கள நல்ல கலாய்கள் அப்படிலாம் இல்ல. நத்திங் போன் யூசர்ஸ் பத்தி பேசவே, அதான் ஹைலைட் என்னன்னா, தயாரிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணத்தை பத்தி பேசணும். எக்ஸாக்டா. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன்டா. சரியா, எப்படின்னா நீங்க தான் பே பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன ஆகுது, ஒரு இடத்துல நீ வந்து வாடகைக்கு வண்டி எடுக்கிற, பே பண்ணிடுற. வண்டியில் ஏதாவது கோளாறு இருந்தால் நீ என்ன பண்ணுவ, எவ்வளோ காசு வாங்கின, வண்டி என்ன இருக்குன்னு கேட்பேன். வாடகைக்கு எடுத்தாலே அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஓனே பண்ண போறீங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை. அதில் குறை இருந்ததுன்னா நீங்கள் தான் சட்டை பிடிச்சி கேட்கணும். ஆனால் பப்ளிக்கில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தோன்னா, நிறைய இடத்துல போயிட்டு
அது ஒன்றும் குறைலாம் இல்லைங்க. நான் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் சாட்சி இப்படி பிடிச்சிக்கிட்டா நல்லா தாங்க இருந்தது. நேராக பிடிச்சா தான் சரியில்லை. ஆனால் சாட்சி பிடிச்சி தான் நான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. எனக்கு சாட்சி பிடிக்கிறது இப்போ பழகி போச்சு. இப்போ எந்த ஃபோன் எடுத்தாலும் நான் சாட்சி தான் பிடிச்சி யூஸ் பண்ணுறேன். இப்படிலாம் இருக்காங்க. எனக்கு அதுதான்டா வருத்தமாக இருக்கும். ஏன்னா ஃபோன் சாட்சி பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க, நேராக பிடிச்சி தான் யூஸ் பண்ணணும். இல்லைங்க, எனக்கு நீங்கள் வந்து நீங்க இந்த ஹோல்டிங் இட் ராங் அப்படினு சொல்லுவாரு. அது ஸ்டீவ் ஜாப்ஸ்ல நடந்தது. ஆமா, நடந்துச்சு. ஐபோன் 4ல நடந்தது. நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. உச்சகட்ட அரகன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இப்போ நான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய இடத்துல தான் எப்பயுமே வச்சிருக்கேன். அது என்னன்னா ப்ரோஸ் அவுட்வே த கான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா கான்ஸை பத்தி பேசணும். கான்ஸை பத்தி பேசினா நிறைய பேசுவாங்க. நாங்க டைவர்ஸ்லாம் பேசுவோம். டைவர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதாவது அது ஒரு நாள் பேசலாம். அது பேசலாம். எப்படின்னா எப்படி ஒரு ஐபோன் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அது வரதுக்காக எவ்வளவு பேரோட உயிரை குடிச்சிச்சின்னு கூட பேசலாம் டைட்டில் வச்சு. இப்போ இங்க வந்து நம்ம கடைசியில ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும் அப்படின்னா சிவா, நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னது தான் இந்த தகுதி அப்படிங்கிற அந்த விஷயம். மைண்ட் செட், கேலைட், தகுதி. ஆமா, இதுதான் மெயின். இந்த மைண்ட் செட்ல இருந்து தான் எல்லாமே உருவாகுதுங்க. ஆமாங்க. இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உறுதியா நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். எல்லா எக்ஸாம்பிள்லயும் நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். இந்த மைண்ட் செட்ல இருந்து தான் எல்லாமே உருவாகுது. இந்த மைண்ட் செட்டுக்கு பின்னாடி இருக்கிற டிரைவிங் ஃபோர்ஸ் என்னதுன்றத நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஒண்ணு, ஒரு பக்கம் ஒருத்தன் வந்து எப்படி யோசிக்கிறான் அப்படின்னா, எப்படி மக்களுக்கு அந்த எலைட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு அப்படியே எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு ஒருத்தன் யோசிக்கிறான். நம்ம நோக்கியா மாதிரி. ஆமா, கனெக்டிங். இப்ப சொல்ல நாங்க பழச பேசுறோம். இப்ப இல்ல. ஆமா, இப்பதான் நோக்கியாவே இல்லையே. இப்ப HMD தான். HMD ஹியூமன் மொபைல் டிவைஸ். அவங்க ஏதோ சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இல்ல, அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வெரி புவர்ங்க. எனக்கு சமகாண்டு. நான் இப்பயும் சொல்றேன், OnePlus அப்படிங்கிற பிராண்ட் உருவாகும் போது அவங்க எவ்வளவு அழகா வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் முன்னாடி நோக்கியா பண்ணிட்டு இருந்தான். ஆமா, தேவையில்லாத இது என்னன்னா இப்போ பண்றதெல்லாம் தான் தேவையில்லாத விஷயம். ஆர்டிஸ்ட் கூட்டு வருது. இதுதாங்க வேஷம். இந்த வேஷம் போட்டாலே நமக்கு பிடிக்காது. இந்த வேஷம் போட்டு பேசுறவன் அத்தனை பேரையும் நீங்க வந்து பிரிச்சு பார்க்கணும். ஆமா, ஒருத்தன் வேஷம் போட்டிருக்கான், ஒருத்தன் வேஷம் போடாம. இல்ல, கொடுமையை பத்தியாடா. வேஷம் போட்டு சக்சஸ் ஆயிடுது, மக்கள் நம்பிடுறாங்க. ஆமா, மத்தவன் என்ன பண்றான் தெரியுமா, ப்ராடக்ட்டை மட்டும் நல்லா பண்ணா பார்த்தாதான்டா, ஆர்டிஸ்ட் வச்சுதான் நம்ம பண்ணணுமா, நம்ம அப்ப என்ன பண்ணலாம், இனிமே ப்ராடக்டோட காஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணு, கொஞ்சம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க, நம்ம உள்ள ஃப்ரேம்லாம் மினிமைஸ் பண்ணிடு, ஓவரால் மேக்கிங் காஸ்ட் போன மாடல் எவ்வளோ ஆச்சு, ஓவரால் மேக்கிங் காஸ்ட் $250 ஆச்சு, ஓகே இந்த தடவை அது எப்படியாவது 175 ஆக்கிடு, ஏன்ஜி அப்படின்னா இல்லடா $75 வந்து நம்ம ஆர்டிஸ்ட் கொடுத்துடலாம். CMF ஒன்று ரஷ்மிகா மந்தன்னா தான் டாப் ஆர்டிஸ்ட். ஏன் உங்களுக்கு இங்கே லோக்கல் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் கிடைக்கலையா? இல்ல, அதுவே வேணான்ற. சரி, அது கூட வேணாம். இந்தியாவோட டாப் மெக்கானிக் எத்துனுவாங்க. டாப் மெக்கானிக் ஆஃப் ஃபோன்ஸ் சொல்றேன். நல்லா இருக்கும். யாரையாவது கூப்பிடலாம். இல்லாட்டி ஏன் டாப் மெக்கானிக், யாராவது சாதாரண ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நீங்க வந்து போனை ரிப்பேர் பண்றது எவ்வளவு, எங்க போனை ரிப்பேர் பண்ண எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்கன்னு ஓபன் பண்ணி ஒரு வீடியோ போட்டு. ஆனா வந்து ரஷ்மிகா மந்தன்னா கொடுத்தது எவ்வளவுன்னு நீங்க யோசிக்கிறீங்க? அதுவும் அது கோடியில இருக்கும். கோடியில இருக்கும். ஆமா, அந்த கோடியில எங்க வாங்குறது? நம்மகிட்ட தான் வாங்கணும். நம்ம கிட்ட தான் வாங்குறாரு. அவர் ஒரு 100,000 சேல் பண்ணுவாராம். இப்போ இதை நம்ம வாங்கிட்டு நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் போனுக்கு பே பண்ணனா இல்ல ரஷ்மிகா மந்தன்னாக்கு பே பண்ணனா அப்படின்னு தான் இருக்கு. நல்லா இருக்குடா. இல்ல, அப்படிதான் இருக்கு. நிஜமா நான் சொல்றேன். இந்த டைட்டில் இருந்து நேரம் பார்த்தேன்னா, ஏன் சரி நாங்களாம் காலாவதி ஆயிட்டோம், இல்ல நாங்களாம் காலாவதி ஆயிட்டோம் விடுங்க. இந்நேரம் யங்ஸ்டர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க, அப்போ நம்ம ரஷ்மிகாவை ஓன் பண்றோம்டா அப்படின்னு உங்களுக்கு ஃபேக்கா யோசிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எல்லாமே ஒரு வெறும் என்ன சொல்றது, காலி டப்பா மாதிரி இருக்கு. உண்மைதான், அதான் கடுப்பா இருக்கு. அதாவது இந்த சந்தான காமெடி பாத்திருக்கியா, கண்ணால் எடுத்து நான் சேல பல்லே கில்லாடியா நீ 2 ஒட்டத்தை காலியை தள்ளிட்டல்ல அப்படின்னு, அந்த மாதிரி தான் இது. ஏன்னா இப்போ ஃபேக்ட் என்னன்னாங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் இத்தனைக்கும் CMF ஃபோன் ஒன்னுக்கு வந்து நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். நாங்கள் ஃபோனர்னால போட்டிருக்க வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலும் நாங்கள் திட்டிருக்கவே மாட்டோம். நாங்கள் வந்து ஆஸ் a ப்ராடக்ட் ஃபோனோட யூசரை விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் கருத்து சொல்ல முடியாது. கருத்து சொல்றதுக்கு தனி வீடியோ தான் பண்ண முடியும். பேசுறது வந்து ஒரு பிராண்டோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு பாருங்க. அப்படி ஒரு பிராண்டோட ஸ்ட்ராட்டஜி என்னதான் அவன் வந்து ஓப்பனா இதை வந்து பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எண்ணம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இது யூசர்ஸ் நீங்க வாங்கி நல்லது, அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா we are happy. எப்பவுமே அப்படிதானே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா we are happy. ஆனா அந்த ஃபேன் பாய்சம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போகுது பாத்தீங்களா, அதுல மட்டும் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளவு ஹைப் பண்றாங்க, உங்களை அந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் மாதிரி கிரியேட் பண்ணா நீங்க அதுக்கு வந்து முட்டு கொடுத்து, இப்போ நம்ம வந்து இல்ல ஒரு சென்சார்ல பிரச்சனைனா அதுக்கு வந்து கால்பே வந்து முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இனிமே
வாங்கின கன்சியூமர் போய் சண்டை போட்டுப்பாங்க. ஆமா, ரஷ்மிகா ஆர்மி வந்து முட்டு கொடுக்கும், அவங்களே போய் சண்டை போட்டுப்பாங்க. சோ இதுதான் இப்ப கிடைச்ச அட்வான்டேஜ். இதான் அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இது நடக்குமா நடக்காது அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தெரியாதுங்க. அதை பத்தி எங்களுக்கு என்ன, ஏன்னா இவ்வளவு நாளா சரி நடக்கலனாலும் சரி, இவ்வளவு நாளா பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் நம்புற. இவ்வளவு நாள் நடக்கல, இனிமே நடக்குமான்னா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. என்னங்க பண்றது, இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்க கடமை. லைட் மைண்ட் செட்லயே நல்லா பிரிச்சு பாருங்க. ஒருத்தன் வந்து சொல்றான், டேய் நான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளே நான் கொடுக்குறேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா, உயர்ந்த எண்ணம், உயர்ந்த தகுதியை ரீச் பண்ணணுன்ற ஒரு வெறி இருக்கும் போது அவர் வந்து பெரிய செயல்லாம் சிலதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி பாக்குறோன்றது வேற. இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் வந்து உயர்ந்த எண்ணம் இருக்கிறவனை பார்த்துட்டு இதே மாதிரி நானும் செஞ்சா நல்லா இருக்கும்ல, அவருக்கு வந்து உயர்ந்த எண்ணம் உயர்ந்த தியாகம்லாம் இருந்து அவர் போட்டதுக்கு இவ்வளோ லைக்ஸ் வருது, நாமளும் அதே மாதிரி நடிச்சு போடுவோம். செமையா இருக்கு இந்த பாயிண்ட், வந்து வேலிடான பாயிண்ட். ஏன்னு பார்த்தனா அதே மாதிரி நடிச்சு போடுவோம். பால் டப்பா லைக்ஸ் வருது, பால் டப்பா இருக்கு. ஆமா, பால் டப்பாவோட பாட்டுன்றது இப்போ ஃபேமஸா இருக்கு. கண்டிப்பா, ஓகேயா, அது நிஜமாவே கிரியேட் பண்ண ஒரு கிரியேட்டர் பால் டப்பா. ஆமா, இப்போ அந்த பாட்டையை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுதுன்னா ரீல்ஸ் பண்ண முடியுது, ஷார்ட்ஸ் பண்ண முடியுது. ஏன்டா அந்த பாட்டை யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா, ஏன்டா அதை யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா அதுதாங்க ட்ரெண்டிங்ல இருக்கு. டேய் நீ ஏதாவது பாட்டு பாடி லைக்ஸ் வருது. ஆமா வர இங்க பாரு, பண்ணு தப்பு இல்ல, தப்பு சொல்லல. ஆனா இங்க ஹைலைட் என்னன்னா உன்னோடது என்ன, நீ யாரு, நான் வாயை அசைப்பேங்க. டே அது யாருனாலும் அசைப்பாங்கடா, நீ என்னடா சொல்ல வந்த, அது இப்படிலாம் கேட்டீங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது. நான் பால் டப்பா பாட்டுக்கு ஆட வந்தேன், அவ்வளோ. சோ இதுதான் இங்க ப்ராப்ளம். ஓகேயா, அதுல வந்து எந்த தப்பும் இல்ல. இப்போ நடக்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க தெரியணும். எக்ஸாக்ட்லி. நாங்க இது எதுக்காக சொல்றோம்னா, மறுபடியும் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக கிடையாது. நாட்டு நிலைமை இப்படிதான் இருக்கு, இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதை நம்ம பண்ணணுமோ அதை புரிஞ்சு பண்ணா பிரச்சனை கம்மி. புரியாம பண்ணும் போது எங்கேயா போய் மாட்டிப்போம். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் மாட்டிப்பானோ அப்படின்னு தோணுது. மாட்டிப்பா கண்டிப்பா மாட்டிப்பா. நீங்களே வேணா வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எப்பயுமே சரித்திரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எல்ஜி காணாம போயிடுச்சா, எல்ஜி காணாம போயிடுச்சா, நோக்கியா எப்போ இந்த மோடுக்கு போனாலும் நோக்கியா காணாம போயிட்டானா, நோக்கியா வந்து ஒரு லோ லைட் ஷாட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்எல்ஆர் வச்சு ஏமாத்த ட்ரை பண்ணானா, லோமியா 920ல யூகேல அந்த ஈவெண்ட் நடந்துச்சா, போய் பாருங்க. அங்கேயும் நாங்களே சப்போர்ட்டை நிறுத்திட்டோம். இவனுக்கு என்ன முட்டு கொடுக்குறது, ரியாலிட்டியை பேசுறா, போய் பேசாதா, அப்படிதான் நீ வந்து இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ வெறும் 920 வச்சு போட்டோ எடுத்துட்டு ஓகேயா, நீ வந்து சப்போஸ் மார்க்கெட்ல இருக்கிற மத்தவங்களை நான் அவங்களை நான் அசிங்கப்படுத்த விரும்பல அப்படின்ட்டு அதை மற்ற போன்ஸோட கம்பேர் பண்ணாம எந்தலயே எடுத்து காட்டுற மாதிரி 920 லுமியா 800ல எடுத்தது இதுதான். இப்போ பாத்தீங்களா வித்தியாசம், இப்படி காமிச்சாலே நான் ஹாப்பியா இருக்கேன். வேஷம் போடுறவனுங்க எல்லாருமே முதல்ல போய் என்ன பண்றது அப்படின்னா போய் மத்தவனை போய் அடிக்கிறது. ஆமாடா, இததான் நோக்கியால இந்த ஸ்டீஃபன் ஈலாப் வந்ததுக்கு அப்புறம் நடந்து அந்த கம்பெனியே நாசமா போச்சு. ஆனா இப்போ பார்த்தோம், இப்போ உடனே என்ன ஆகும்னா, இந்த 2005 எல்லாம் பிறந்தவனுக்கு எல்லாம் இப்போ வயசு என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா 19 வயசு இருக்கும். அவங்களுக்குலாம் நான் அந்த கருத்தை சொல்லியே ஆகணும். ஆப்பிள் இதை பண்ணது இல்லையான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. ஆப்பிள் இதை வந்து நாசுக்கா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பண்றது இல்லை. இப்போ ஏன் பண்றது இல்லை? நான் இப்போ அவங்க $1 trillion கம்பெனி, ஒரு $1 trillion கம்பெனி யாரையும் அதை பத்தி பேசினா ஃப்ரீ ப்ரொமோஷன், அதனால அவங்க அந்த லூஸ் மோஷன் பண்றது இல்லை. அதே சமயத்துல அவங்க நோக்கியால நல்ல நோக்கியால இருந்த இன்ஜினியர்ஸ் எல்லாரையும் அவங்க தான் இப்போ வச்சிருக்காங்க. ஆமா, ஹையர் பண்ணாங்க. 6S அப்போலாம் 6Sக்கு முன்னாடிங்க நோக்கியா வந்து டிசால்வ் ஆகும்போது சொல்றேனே, ஹாரி பார்த்தினன். ஸோ இவங்கெல்லாம் எதில் இருந்தாங்கன்னா பியூர் வியூ டெக்னாலஜியில் இருந்தாங்க. யூசி மேக்கினன். இப்போ ஹைலைட்டுக்கு இல்லை நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகேயா, இந்த மாதிரி இவனோட அவனுக்கு நான் கெத்து, அவனோட நான் கெத்து அப்படி இல்லாமல் என்னோட குருவே இந்த இதுரா திருவிளையாடல ரொம்ப படம் இருக்கு, அதுல வந்து தனுஷை போய் ஐடி ரைட் போவாங்களா, என் பாஸ் தான் எனக்கு கொடுத்தாருன்ட்டு அப்படின்னு பிரகாஷ் ராஜா காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நிஜமா ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணாரு. நீங்க வேணா எந்த பிரசன்டேஷனாலும் போய் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக்புக் ஏர் நீங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேக்புக் ஏர் ஒரு என்வலப்ல இருந்து எடுப்பாரு. அதுக்கு கூட அவர் எதை காட்டுவாருன்னு பாருங்க, சுத்தி வளைச்சு எப்ப பாரு சோனியை தான் காமிச்சிட்டு இருப்பாரு. அவர் வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சோனி, ஒர்க் எத்திக்ஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சோனி. அவருக்கு வந்து ஒர்க் நேச்சரே சோனி மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. இப்போ நான் என்ன தெரியுமா கால் போய் கேட்கிறேன், ஸ்டீவ் ஜாப்ஸே அதான் சொல்லியிருக்காரு, நீ ஏன்பா அதை சொல்லாம இவர் சொன்னது தூக்கிட்டு வர? அதுவும் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது இல்லடா, இவன் தூக்கின்னு வரதெல்லாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது இல்ல. அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல, ஸ்டீவ் ஜாப்ஸ் போட்டோ வச்சுக்கிட்டு இவன் வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா, வேஷம் வேஷம். ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, சோனியோட இருக்கலே தின்னஸ்ட் லேப்டாப் என்னவோ அதை எடுத்துட்டு வருவாருங்க, வாயோ. அதை எடுத்துட்டு வந்துட்டு அந்த சோனி வாயோ லேப்டாப்பை சைட்ல காமிச்சு அதுக்கு மேல வந்து இவங்களோட ஏர் மேக்புக்கை வச்சு காட்டுவாரு. பாருங்க இவ்வளவு சின்னதா நாங்க பண்ணிட்டோம். ஏன் நாங்கள் இதை பண்ண முடிஞ்சதுன்னா நாங்கள் அவங்களோட கம்பீட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு வரு இன்ஸ்பயர்டு. இப்போ எப்படின்னா இப்போ கூட பாருங்களேன், நம்மளோட ஜாவ்லின் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்தவர் நம்ம சந்தீப் மாதிரியே இருக்காப்ல. சரியா, நீரஜ் சோப்ரா வந்து பார்க்க சந்தீப் மாதிரியே இருக்கான்.
இப்போ என்னன்னா நீரஜ் சோப்ராவை எல்லாருமே இன்னைக்கும் சில்வருக்கும் பாராட்ட தான் செய்யறோம். ஏன்னா நான் இப்போ வெளில போயிட்டு ஒரு கடப்பாரை என் கையில கொடுத்தாங்கன்னா எவ்வளவு தூரம் தூக்கி போட முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த இந்த காமெடி மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். சேர்ந்து போயிடும். இவரு கலாய்ப்பார் தெரியுமா, வெந்நீர் அடைமுத்தி அந்த மாதிரி தான் தூக்கி போட்டான் கால் கீழே அப்படிதான். சோ அப்படியே கை அப்படியே வின் பண்ணது ஒரு பாகிஸ்தானி. அவன் என்ன சொல்றான், நான் வந்து அவரை தான் ரோல் மாடலா வச்சேன், அவரை அடிச்சிட்டேன் அப்படின்றான். பாயிண்ட் அதுதான். இதுதான் பாயிண்ட். இததான் வந்து யாருன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டேஜ்ல உண்மையான எலைட் மைண்ட் செட் உள்ளவன் முன்னேற்ற பாதையில தான் யோசிப்பான். ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் இதை தான் சொல்லுவாரு, இப்போதைக்கு மார்க்கெட்லயே கெத்தா கன்சியூமருக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்குது அவன் தான் சோனி. ஏன்னா வாக்மேனுக்கு தகுதி அடைஞ்சிருக்கான் பாருங்க, அவர் அர்ஷத் நதீமா அந்த மாதிரி ஏதோ பேர் ஒரு பேர். எவ்வளோ இந்தியன்ஸ்ரா அர்ஷத் நதீமோட வீடியோஸ் பாக்குறேன். 92.7 மீட்டர்ஸ் அதை போட்டிருக்காப்ல போல த்ரோ. கீழே ஃபுல்லா பார்க்கணுமே ஐம் இந்தியன், அதாவது ஐ ஸ்டாண்ட் வித் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை சப்போர்ட் பண்றது தாங்க உண்மையான எலைட் மைண்ட் செட். இதுக்காக நாகினி டான்ஸ் ஆட முடியும்? அவனுக்கு போய் சம்பந்தமே இல்லாம முட்டு கொடுக்கறது கிடையாது. ஆமா இல்ல நான் ஒரு பாகிஸ்தானி, நான் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே ஒருத்தன் சாதிச்சிருக்கான். அவன் தியாகம், பயிற்சி, எண்ணம், இது மூணும் சேர்ந்துதாங்க அடிச்சான் அவன். சீரியஸா அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், யாருமே வந்து இதை பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படிலாம் பார்க்கவே இல்லடா. அவ்வளோ பக்காவா போச்சு. நார்மலா எப்படி தெரியுமா இருக்கும், சரி ஒரு 0.5 மீட்டர்ஸ்ல வருத்தம் கண்டிப்பா இருக்கும். சே என்னடா இது, நம்ம இந்தியாவில வந்து கோல்டு போச்சு, கோல்டு சில்வர் ஆயிடுச்சு, அது ஷுவர் ஷாட் கோல்டு அப்படின்னு நம்ம வந்து ஒரு நினைச்சோம். அது கிடைக்கல, அது வந்து அவன் அடிச்சிட்டான், அவனுக்கு கோல்டு போயிருச்சு. இப்படி பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி அது எல்லாமே ஒரே நாடு. அது கரெக்ட் தான். நீ வந்து அது இப்ப நம்ம சும்மா அப்படி பிரிச்சு அதை வந்து பாக்குறதுனால அவன் வேற நம்ம வேற அப்படிங்கிற. பொதுவா எப்படி பாப்பேன்னு தெரியுமா, மொத்தமா நமக்கு எவ்வளவு மெடல் வந்திருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு 150 மெடலுக்கு மேல போச்சுடா கோல்டு. அப்படியா? ஏன்னு பார்த்தா பூமியில எல்லாரும் ஒண்ணு தானே. அதான் பார்த்தேன் நான், அதை பத்தி யோசிக்கவே இல்லை. செம்மையா இப்படி யோசிக்கையா, வந்து உலகமே ஒண்ணுதான் அப்படின்னு யோசிக்கிறேன். எல்லாம் ஒண்ணுதானே, அங்கதானே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால நான் உச்சகட்ட எலைட் மைண்ட் செட்டியா இதுதான். உலகமே ஒண்ணுயா, நம்ம எல்லாரும் ஒண்ணுயா, இதான் உலகம். யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆமா இல்லையா? நான் அப்படிதான் பார்த்தேன், சீட்டை பார்த்தேன். வேற லெவல். நான் ஒரு வேர்ல்ட் சிட்டிசன், 150 மெடல் கிடைச்சிருக்கு எனக்கு. எக்ஸாக்ட்லி என்ஜாய் பண்ணிட்டு போவேன். சைனா காரணம் நான் தான். ஆமா இது உண்மைதான், இது உண்மைதான், இது உண்மைதான். சும்மா ஜாலிக்குங்க இல்ல. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நீ சொன்னலடா, இப்ப இருக்கிற நல்லதெல்லாம் மட்டும் எடுத்து அதை மட்டும் செயல்படுத்தினேன் அப்படின்றவங்க தான் நிறைய பேர் நிறைய சக்சஸும் பாத்துருக்காங்க. உண்மை. ஓகே, இப்போ சோனி கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி என்னையா பண்ணேன்னு கேட்டா, ஸ்டீவ் ஜாப்ஸ் என்னெல்லாம் தெரியுமா ட்ரை பண்ணாரு, யூனிஃபார்ம்லாம் ட்ரை பண்ணாருங்க. ஏங்க சோனில போனா சிஓல இருந்து கீழே கேட்டு திறக்கிற வரைக்கும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கான் தெரியுமா அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஏன் ரியலைஸ் பண்ணாருன்னா, என்னோட இடத்துல ஒர்க் பண்ணும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒண்ணுங்க கிரேடுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒருத்தன் லாம்போகினில வருவான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்க்ஸ்வேகன்ல என்ட்ரி லெவல் கார்ல வருவான். ரெண்டு பேருமே ஆஃபீஸ் எங்கன்னு பார்த்தா ஆப்பிள்குள்ளதான் போவாங்க. அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுது. அந்த டிஃபரன்ஸ் வந்து எங்கெல்லாம் தெரியும்னா, லாம்போல இருந்து இறங்குறவன் ட்ரெஸ் என்னவா இருக்கும், வோல்க்ஸ்வேகன்ல இருந்து இறங்குறவன் ட்ரெஸ் என்ன இருக்கும். இங்க ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கலாம், பொறாமை. அது வந்து ரொம்ப கொடுமை இல்ல. அந்த எண்ணத்துல ஐ திங்க் இது மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். டெல் மீ இஃப் ஐ அம் ராங் கைஸ். இல்ல அதுல நான் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன்டா, பொறாமைங்கிறது வந்து எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு காரணமும் ஒரு 30 இயர்ஸாக தான் நான் நினைக்கிறேன். யாருன்னா இப்போ நான் டைரக்டா பிளேம் பண்றதா இருந்தால் என்னோட பேரண்ட்ஸ் நான் பிளேம் பண்ணுவேன், அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கள. ஏன்னா உன் ஃப்ரெண்டு தானே பாரு, உன்னோட 5 மார்க் அதிகமாக எடுத்திருக்கான், அவன் பாரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டான், ரன்னிங் தானே நீ போன, நீ என்ன 5வது வந்திருக்க, அவன் பாரு உன் கிளாஸ்லயே அவன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் பாரு. இந்த கம்பாரிசன் எப்போ வந்துச்சோ, கம்பாரிசன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, கம்பாரிசன் வர இந்த காம்படிஷன்ன்றது வந்து எப்பயுமே அதுக்கு தான் எத்திக்கலா இருக்கணும்னு நம்ம சொல்றது. கண்டிப்பா சரியா, நத்திங் காரன் இப்படிதான் பண்ணி தொலைறான். S23 இதை எடுத்துட்டு வந்து அதை வந்து இது பண்ண வேண்டியது, கம்பேரிசன் எடுத்துட்டு. ஐயோ 15 Pro Max பொறாமைங்க அவனுக்கு. CMF phone 1 எடுத்துட்டு போய் 15 Pro Max கூட கம்பேர் பண்ணி, சாம்சங் நம்பர் 1ல இருக்கான்ற பொறாமை. சாம்சங் நம்பர் 1ல இருக்கானோ இல்லையோ, நீங்களாம் இப்போ பாருங்க, நான் கொடுக்குற முட்டு HMD நம்பர் 1 ஆகுதுடா. நல்லா இருக்கு, நல்லா இருந்தது இல்ல. ஆமா, இதான் நடக்காது. இது அந்த குழந்தை ஒண்ணு இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு போஸ் இது. கண்டிப்பா HMD வராது கனவுல. ஆமா, நீ சொன்ன மாதிரி கனவுல வேணா நடக்கும். நைட்டு போய் HMD இல்ல வேணாம், சாக்கு போய் தான் கிடைக்கும் எனக்கு, வேணாம், நான் அமைதியா இருந்துக்கிறேன். அது யூனிசாக்னா வந்து யூனிஃபைட் SOC ஃபார் த வேர்ல்டுங்க.
அப்படிதான் நான் சொன்னேன். ஆனா டிம் குக் ஒத்துக்க மாட்டாரு. அடுத்த ஐபோன்ல போடியான்னு சொன்னேன், யூனிஃபைட் எஸ்ஓசியா இது போடியான்னு கேட்க மாட்டாரு. அதனாலதான் டிம் குக் சும்மா எலைட் மைண்ட் செட்டோ சுத்தாது. ஆமா ஆமா ஒஸ்ட். அதுலயும் பாரு, அவரு போன்லயே ஒரே மாடல் விடாம 4 மாடல் விடுறாரு. 4 மாடலுக்கு 4 டிஃப்ரெண்ட் எஸ்ஓசி வேரியன்ட் மாதிரி காட்டுறாரு. வேற கேட்டா இதுல ஜிபியூல 6 கோர் இருக்கும், அதுல 5 தான் இருக்கும், அதுல ஒன்னு கட் பண்ணிட்டேன், இது யாருக்கு அப்படின்னு கேட்டா எக்ஸ்ட்ரா $100 அந்த ஒரு கவர் கொடுக்குறேன். இதுதான் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. யாருக்கு மேக்ஸிமம் ஃபேன் பாய்ஸ் இருக்காங்களோ அந்த பிராண்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதான் நாங்கள் கடைசியாக சொல்லணும்னு நினச்சது இந்த டாப்பிக்கில். இது வந்து ஒரு நல்ல டாப்பிக்கு. இதை தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குங்க. இன்னும் டிஃப்ரெண்டாக யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். 2 பேருமே வந்து என்ன பண்ணாங்க தெரியல. இல்லை 1 மணி நேரம் தான் போகுது. என்ன நினச்சிருப்பாங்கன்னா, வெளியில வரும்போது ஏதோ உருட்டிட்டு வந்துட்டானுங்க போல, எதென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது உருட்டிட்டு? நம்ம இங்க ஏதாவது இருக்கா? இங்க ஏதாவது கிடைக்குமா? கமர் கட்டு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? ஓ, நம்ம வெள்ளந்தியான மனசுங்க என் நண்பனுக்கு. என்ன உருண்டுங்க? இல்ல ஒரு பாங்கா? என்ன பங்கு? இல்லடா, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களடா, ஜிகர்தண்டா தூதா. நல்ல குளுமையா இருக்கும். டேய், அதுல ஜிகர்தண்டா தூதா வரும். அது வேற தானே சொன்னாங்க, பாங்கு பால் தானே சொல்லுவாங்க. எது அந்த கல்கட்டால நம்ம வடிவேல் குடிச்சிட்டு மாட்டையாவாரு. அப்புறம் அந்த இறைவி படத்துல வந்து கோயிலுக்குள்ள மாட்டிப்பாரு நம்ம ஆளு. அந்த மாதிரியா? அந்த மாதிரி எதையோ வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுமா? எனக்கு தெரியாது. இல்லடா, மீம் பேஜ்ல எல்லாம் அப்படித்தான்டா சொல்றாங்க. நான் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்பாதீங்க என்ன. ஆமா, இவன் அப்படிதான் நடிப்பான். நான் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கேன். நான் கல்கட்டால போய் ஜிகர்தண்டா குடிச்சிருக்கேன். கல்கட்டால மட்டும் இல்ல, நிறைய இடத்துல கிடைக்கும். காசில தான் நம்ம விக்கி சொல்லுவோம். காசில கிடைக்கும். காசில விக்கி வந்து ஆர்வத்துல என்ன பண்ணான்னா, சாமியை கும்பிட்டுட்டு விக்கி வேற என்னடான்னா பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்களாம்ல, வாங்கி வாயில போட்டுட்டு அங்கேயே மல்ல சொன்னானே. அதான் ஐயோ, கையில வேற நோட் 20 இருக்கு. என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற? இல்ல, கையில வேற நோட் 20 இருக்கு. அவனா வேற போறான். அப்படியே அப்படின்னா என்ன இது ஓஎஸ்லாம் இருக்கு, ஆனா நம்மளால ஸ்டேபிளா போக முடியலையே. அது உன் போன்ல தான்டா இருக்கு, ஓன்ட்ட இல்லடா. ஆமா. சோ இப்படிதான் அப்போ அவனோட இன்சிடென்ட் சொல்லியிருக்கான். இதெல்லாம் ஒரு நாள் பேசலாம். அது செம ஃபன்னா இருந்தது. அவன் சொன்னான், அண்டவா எப்படியோ நான் இருந்த அந்த பிஜி போயிட்டேன், ஆனா நான் யாரும் தான் போனேன்னு எனக்கே தெரியலன்னா பாருங்களேன் அப்படின்னா. நம்மளால வேற லெவல்லையா, நம்மளால ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி. அவன் பண்றதெல்லாம் எல்லாமே செம ஃபன்னா இருக்கும். ஆமாங்க. ஸோ அதான் மொத்தம் மைண்ட் செட்டு, இந்த எல்ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் அ டேர்ம் அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் வென் இட், அதாவது நம்ம ரியல் லைஃப்குள்ளே கொண்டு போகும்போது பெரிய மீனிங் இருக்குது அதுக்கெலாம் அப்படிங்கிறத சொல்ல வரோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மனசில் பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன் பாய்ஸாக இருக்கிறத நான் திட்டலைங்க. நீங்கள் ஃபேன் பாயாக இருக்கணும். எந்த விதத்தில் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ பரத்தோட முன்னேற்றம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, நான் பரத்தோட ஃபேன் வச்சுக்கோங்களேன். இவனோட முன்னேற்றம் பிடிக்கும்னா அவன் கரெக்டான பாதையில் போறானா இல்லையான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன் நான். அவன் தப்பா போகும்போதெல்லாம் அவனை நான் சரி பண்ணணும். அதான் என் வேலை. கண்டிப்பா அவன் என் பேச்சை கேட்கலன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் அவனை மதிக்க மாட்டேன். ஈக்குவலா கிரிட்டிசிசமும் இருக்கணும். ஆமா, நான் அவனை மதிக்க மாட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நீ நோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவன் ஃபேனா இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன். இதே தான் உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க ஃபேனா இருக்கிறது தப்பு இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றீங்கன்னா அது நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. அது நாசமா பண்ணணும்னு நினைச்சு யாரும் பண்ணல. ஸோ நீங்க நல்லா இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணணுங்கிறத மறக்காம இனிமே பண்ணுங்க. தகுதின்றது மற்றவங்க கொடுக்கறது உங்களுக்கு. ஆமா, நீங்களே எடுத்துக்கிறது இல்லை. ஆமா, நானும் எடுக்கலாம்னு தான் பார்க்குறேன். அது கடையில் கிடைக்கணும், போய் வாங்கிட்டு வரலாம். இப்போ போகலாம், தகுதி வந்துடும். ஓஹோ, நல்லா இருக்கே. ஐஃபோன்லாம் அதுக்கு நத்திங் ஃபோன் போதும். ஓகே, ஸோ நாங்கள் அதை வாங்கிட்டு வரோம். எங்கள் ஏரியாவில் திருவிழாவில் போய் நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி மற்றும் பரத்வாஜ் பார்க்கலாம். பை.